السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பிஇذனில்லாஹ் வபரகத்தில்லாஹ், அல்லாஹுடைய அனுமதியினால், அல்லாஹுடைய கருணையின் மூலமாக இன்றைய இந்த அமர்வில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெண்களுக்கான இஸ்லாமிய கல்வி மையத்தை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த அமர்வில் இந்த கல்வி மையத்தினுடைய நோக்கம் என்ன, இலக்கு என்ன, மாணவிகளுக்கான படிவங்கள் ஃபார்ம் அது எப்படி நம்ம மாணவிகளுக்கு எடுத்து சொல்றது, பெற்றோர்களுக்கு எப்படி எடுத்து சொல்றது, அதே போல ஆசிரியைகள் அவர்களுக்கான படிவம், அதை தொடர்ந்து பாடத்தினுடைய முறை, பாட வகுப்பு நேரங்கள் அதை எப்படி நாம் அமைத்து கொள்வது, அதை தொடர்ந்து இறுதியாக ஆசிரியர்களுக்கான சிறிய ஒரு அறிவுரை அல்லது நினைவூட்டல். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வில் சொல்லப்படக்கூடிய செய்திகளை குறிப்பெடுத்து கொள்ளுங்க. சந்தேகங்கள் இருந்தால் அதை நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜாக கொடுங்க, இன்ஷா அல்லாஹ் இறுதியாக கொடுங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த அமர்வில் நடத்தப்படக்கூடிய செய்தி முடிகிற வரைக்கும் இடையில குறுக்கிட வேண்டாம், மியூட்டை எடுக்க வேண்டாம், மியூட்டில் இருங்க. அதே போல் சந்தேகங்கள், தேவையான விஷயங்களை குறிப்பெடுத்து இறுதியாக இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மைக் சவுண்டு லோவாக இருக்குது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வேறு மைக்கு இன்ஷா அல்லாஹ் மாற்றிடுவோம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ஆரம்பமாக நம்ம பார்க்க போகிறது இக்கல்வி நிறுவனத்தின் நோக்கத்தை தெரிஞ்சாதான் நாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும், நம்மளுடைய எண்ணங்களையும் சுத்தமாக்கி கொள்ள முடியும். இந்த கல்வி நிறுவனத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், பாதுகாப்பான ஈருலக கல்வியை வழங்குதல். நம்மள்கிட்ட வரக்கூடிய ஒரு மாணவி அவங்க வெளியாகி செல்லும் போது ஒரு ஆலிமா ஹாஃபிதாவாக அவங்கள உருவாக்க முயற்சி செய்தல். ஹாஃபிதான்னு சொன்னால் குர்ஆன் முழுவதையும் மனனம் செய்தவங்களாக ஆக்க முயற்சி செய்யலாம், அல்லது 1, 2, 3, 4 ஜுசுக்கள் மனப்பாடம் செய்கிற அளவுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஈருலக கல்வி வழங்கும் திட்டத்தில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையான பாடங்களை அவர்களுக்கு கற்பித்தல். பிறகு அவங்களுக்கு ஆர்வமுள்ள இளங்கலை அல்லது மருத்துவ படிப்புக்கான வழிகாட்டுதலை அல்லது அதற்கான உதவிகளை மேற்கொள்ளுதல். இப்போ இளங்கலை படிக்க விரும்புகிறாங்க, ஆர்ட்ஸ் குரூப் படிக்க விரும்புகிறாங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு கல்லூரியில் அவங்கள டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், தொலைதூர கல்வியின் மூலமாக அவங்கள இணைத்து நம்முடைய கல்வி மையத்திலே அவங்க என்ன செய்வாங்க சொன்னால் படிப்பாங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும். எக்ஸாம் எழுதுறதுக்காக வேண்டியான உதவிகள் செய்யப்படும். மருத்துவ படிப்பு படிக்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் 10th நல்ல மார்க் எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் நீட்டுக்கான பயிற்சியோடு சேர்த்து 12th 11th 12th பயாலஜி குரூப் ரெகுலரான ஸ்கூலில் சேர்த்து விட்டு இதர வழிகாட்டுதல் வழங்கப்படும். அவங்களுக்கு இளங்கலை முடித்த பிறகு முதுகலை படிப்புக்கான ஏற்பாடுகளும் அவங்களுக்கு செய்து கொடுக்கப்படும். இப்போ பிஏ இங்கிலீஷ் அல்லது தமிழ், ஏதாவது எனி லிட்ரேச்சர் அவங்க படிக்கிறாங்க, அல்லது பிகாம் படிக்கிறாங்க, தொலைதூர கல்வியில் என்னென்ன பட்ட படிப்புகள் இருக்குதோ
அதை இளங்கலை முடிச்சுட்டாங்க, அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டாங்கன்னு சொன்னால் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கான உதவிகள் வழிகாட்டுதல் செய்யப்படும். பிறகு அவங்கள அப்படியே ஆய்வு படிப்புக்காக பிஹெச்டி படிக்கிறதுக்கான ஆய்வு படிப்பு அல்லது வேற என்ன படிப்பு அவங்க படித்து மேல்நிலைக்கு செல்ல விரும்புகிறாங்களோ அதற்கான உதவிகள் வழிகாட்டுதல் செய்யப்படும். பிறகு அவங்கள ஒரு உஸ்தாதாவாக அல்லது ஆசிரியர்களாக மருத்துவர்களாக அவர்களுக்கு பாதுகாப்பான பணிகளை செய்வதற்கான வழிகாட்டுதல் வழங்கப்படும். சிறந்த கல்வி அறிவும் ஒழுக்கமும் நிர்வாகத்தன்மையும் உள்ள ஒரு சிறந்த குடும்ப தலைவிகளாக உருவாக்குவது என்பது இந்த கல்வி பயணத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாகும். எந்த ஒரு துறையில் அவங்க பயணிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும், ஒரு உஸ்தாதாவாக ஒரு ஆசிரியையாக அவங்க பயணிக்க விரும்புகிறாங்க அவங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னால், அதே சமயத்தில் அறிவும் ஒழுக்கமும் நிர்வாகத்தன்மையும் அதே சமயம் குடும்பத்தை சிறந்த முறையில் நிர்வகிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு தலைவியாக குடும்ப பெண்ணாக அவங்கள உருவாக்குவது என்பது நம்முடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாகும். கடைசியாக கல்வியின் பயணத்தை மரணம் வரை ஏற்படுத்துதல். நம்ம வகுப்புல நம்முடைய இந்த கல்வி மையத்துல சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னா மௌத்து வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கல்வி பயணம், ஒன்று கற்பித்தல் அல்லது கற்றுக்கொள்ளுதல். திருமணமாகி போயிட்டா கூட வார வாரம் தஃப்சீர் வகுப்பு அல்லது இதர வகுப்புகளை அவங்களுக்கு ஏற்படுத்தி கலந்து கொள்ள வைத்தல், அல்லது அவங்க நல்லா டீச் பண்ணக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கான வகுப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது. இது மிக முக்கியமான ஒரு நோக்கமாகும். கல்வியின் பயணத்தை மரணம் வரை ஏற்படுத்துதல். அடுத்து இந்த கல்வி மையத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் கல்வி கற்பதை எளிதுபடுத்துதல். இன்னைக்கு பார்க்குறோம், அரசாங்க கல்வி நிலையங்களை தவிர வெளியாட்கள் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் என்பது மிகவும் ஏழைகள் படிக்க முடியாத நிலையில் காணப்படுது. கல்வி கற்பதை அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, செல்வந்தர்களுக்கானதாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ஏழைகளுக்கான நிலையாக தனியார் நிறுவனங்கள் ஆக்கவில்லை. எனவே இதை நாம எளிதுபடுத்தி நல்ல ஒரு கல்வி அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம். மூன்றாவது நோக்கம் என்னவென்றால் ஆண் பெண் கலப்பில்லாத கல்வி கொடுத்தல். முழுக்க முழுக்க முடிந்த அளவு பெண் ஆசிரியர்களை வைத்து, பெண் உஸ்தாதாக்களை வைத்து அந்த மாணவிகளுக்கு நல்ல தரமான ஈருலக கல்வியை கொடுத்தல் என்பது நம்முடைய நோக்கமாகும். நான்காவது நோக்கம் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலான கல்வி வழங்குதல். இது மிக முக்கியமானது. குர்ஆன் சுன்னா அடிப்படையிலான கல்வி வழங்குதல். ஐந்தாவது நோக்கம் என்னவென்றால் சடங்கு சம்பிரதாயங்கள், மூட நம்பிக்கைகள், அறியாமை, இணை வைப்பு, ஒழுங்கினங்கள் ஆகியவற்றை விட்டும் பாதுகாக்கப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குதல் என்பது நம்முடைய நோக்கமாகும். நம்ம ஊர்களை நீங்க பார்க்கலாம், எதற்கெடுத்தாலும் சடங்கு சம்பிரதாயங்களையும் மூட நம்பிக்கைகளையும் பின்பற்றக்கூடிய மக்களாக பெரும்பாலான மக்கள் இருப்பதை நீங்க பார்க்கலாம். எதுக்கெடுத்தாலும் ஒரு சடங்கு, ஒரு சம்பிரதாயம். திருமணம் சொன்னா அதுல பல சடங்குகளை வச்சிருக்கிறாங்க. ஒருவர் மரணித்து விட்டால் அந்த வீட்டுல பல சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றுறாங்க. மூட நம்பிக்கை அதிகமா காணப்படுது. மார்க்கத்தை பற்றியான அறியாமை அதிகமா காணப்படுது. இணை வைப்பு காணப்படுது. நம்ம சமூகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒழுங்கினம் அதிகமாகிக்கிட்டே வருது. பல செய்திகளை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். பெண் பாதுகாப்பிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய செய்திகள். நம்ம பெண் பிள்ளைகளுக்கு வருங்காலத்தில் எப்படி நம்ம பாதுகாப்பை கொடுக்க போகிறோம் என்று பெற்றோர்கள் அஞ்சுகின்ற அளவிற்கான செய்திகளை நம்ம ஊர்களிலேயே நம்ம அதிகமாக கேட்க முடிகிறது. எனவே இதிலிருந்து நம்ம ஒரு பாதுகாப்பான ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பது இந்த கல்வி மையத்தினுடைய நோக்கமாக இருக்குது. ஆறாவது நோக்கம் பாதுகாப்புடன் கூடிய உயர்கல்வி கற்கும் சூழலை உருவாக்குதல். ஒரு பாதுகாப்பு இருக்கணும். ஏன்னா நம்ம பிள்ளைங்க பக்கத்து ஊர்களில் போய் பெண் பிள்ளைங்க பயணித்து படிக்கக்கூடிய சமயத்துல அவங்களுடைய கற்பு ஒழுக்கத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரணங்கள், வாய்ப்புகள் நிறைய காணப்படுது. அப்ப அதுல இருந்து அவங்கள பாதுகாத்து உயர்கல்வி படிக்க வைப்போம். அதுவும் பாதுகாப்பான ஒரு சூழலில். இப்ப அந்த சூழலை உருவாக்க வேண்டும் என்பது ஒரு மிக முக்கியமான இந்த கல்வி மையத்தினுடைய நோக்கமாக இருக்குது.
இலக்கு, நம்முடைய இலக்கு என்னன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து சின்னதா தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். சின்னதா, இதுதான் பிகினிங், துவக்கம். ஆனா இதனுடைய இலக்கு என்னன்னு சொன்னா, நமது ஊர்ல ஒரு 3 அல்லது அதிகமான ஏக்கர் நிலத்துல 6ஆம் வகுப்பு முதல் ஆய்வு வரைக்கும் குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் பயணிக்கும் விளையாட்டு மைதானங்களுடன் கூடிய தரமான ஒரு பாதுகாப்பான பெண்கள் கல்லூரியை கட்டி, அதுல ஒவ்வொரு வகுப்பிற்கான வகுப்பறைகள் நியமித்து, நல்ல ஸ்மார்ட் கிளாஸ்களுடன் கூடிய வகுப்பறைகளை ஏற்படுத்தி, நல்ல லைப்ரரி மற்றும் பள்ளிவாசல் அந்த இடத்துல கட்டி, நல்ல ஒரு சூழலில் ஒரு கல்லூரியை உருவாக்க வேண்டும், பெண்களுக்கான கல்லூரியை உருவாக்க வேண்டும் என்பது நம்முடைய தொலைநோக்கு இலக்காக இருக்கு. இதை நீங்க மனசுல பதிய வைக்கணும். நம்ம ஊர்ல ஒரு இயற்கை சூழலுடன் கூடிய ஒரு நல்ல ஒரு கல்லூரியை நாம உருவாக்கணும். நீங்க பார்க்கலாம், கீழக்கரை எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த ஊர்ல ஒரு பல கல்லூரிகளை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. அதே போல காயல்பட்டினம் போய் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க பல கல்வி நிறுவனங்களை, பெண்களுக்கான நிறுவனங்கள். அதிராம்பட்டினம். இப்ப இந்த மாதிரியான ஊர் வரிசையில் நம்முடைய ஊரும் என்ன செய்ய வேண்டும்? பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு கல்லூரியை உருவாக்க வேண்டும் என்பது நம்முடைய மிக முக்கியமான ஒரு இலக்காக இருக்குது. நம்ம ஊர்ல கிடையாது பாருங்க. நம்ம ஊர்ல எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, எத்தனை செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு செல்வங்கள் திருமணத்திலும் இதர வீணான காரியங்களிலும் வீணாக்கப்படுகிறது. அதையெல்லாம் ஒன்றிணைத்து வெறும் திங்கிறதுக்காக வீணாக்குறாங்க, அனாச்சாரத்துக்காக வீணாக்குறாங்க, சடங்கு சம்பிரதாயத்துக்காக வீணாக்குறாங்க. உங்களுக்கு தெரியும், பள்ளி திறப்பு விழாவிற்கு உணவுக்காக மட்டுமே 6 லட்சங்கள் பல லட்சங்கள் கிட்ட வீண் விரயம் செஞ்சிருக்கிறாங்க. அதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணானது, மார்க்கத்தில் இல்லாத செயல்கள். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஊர்ல லட்சக்கணக்கான ரூபாய்கள் வீண் விரயம் செய்யப்படுது. திண்டு அதை வீணாக ஆக்குவதில் வீணாக்கப்படுகிறது. ஆனால் இது போன்ற கல்வி நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என்பதில் மிக பின்னடைவுல நம்ம ஊர் மக்கள் இருக்கிறாங்க. நீங்க பார்க்கலாம், நம்ம ஊர்ல உள்ள கல்வி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, இடங்கள் என்பது நம்ம முஸ்லிம் சமூகத்திற்கு சொந்தமான இடங்களை அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதே சமயத்துல அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடங்களை நடத்துறாங்க. ஆனா முன்னேற்றங்கள், சிறந்த முன்னேற்றம் இருக்குதான்னு பார்த்தா, அதே நான் படித்த என்னுடைய காலத்தில் காணப்பட்ட அதே ஓட்டு கட்டடம் தான் இன்னும் இருக்குது. எனவே இதெல்லாம் நம்ம மாற்றணும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும் என்பது இந்த கல்வி மையத்தினுடைய இலக்காக இருக்குது. இதை நீங்க மனசுல பதிவு வைத்துக் கொள்ளுங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். கல்வி கற்பிக்கும் முறை, இது பெற்றோர்கள் உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. நீங்க அட்மிஷன் போடும்போது இது என்ன முறையில நீங்க கற்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, பின்வரக்கூடிய இந்த செய்திகளை உங்களுக்கு பதிலாக கொடுக்க வேண்டும். 6 முதல் 12th வரைக்கும் ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல தான் நம்ம கல்வி முறையை கொடுக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11, 12 தனி தேர்வாளர் முறையில அவங்களுக்கு அரசாங்கம் நடத்தக்கூடிய, ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அந்த அரசு தேர்வுகள்ல அவங்களுக்கு வந்து கலந்து கொண்டு தேர்வு எழுதுவதற்கான பயிற்சிகள்லாம் வழங்கப்படும். இப்ப இந்த முறையில தான் அவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்போம். இப்ப நம்மள்ட்ட வந்து 6ஆம் வகுப்புல சேரக்கூடிய ஒரு மாணவி 8ஆம் வகுப்பு இந்த தேர்வுல அட்டென்ட் பண்ணி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த டிசி, அந்த மார்க் லிஸ்ட்டை வச்சுட்டு அவங்க என்ன செய்யலாம்? டைரக்டா போய் ஸ்கூல்ல போய் சேரலாம். அதுக்கு அல்லது 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி நல்ல மார்க் எடுத்துட்டாங்க, நான் வந்து அடுத்து நான் வந்து பயாலஜி குரூப் எடுத்து படிக்க போறேன் அப்படின்னு விரும்புறாங்கன்னா, தாராளமா அவங்களுக்கு மார்க்கு, அவங்களுடைய மார்க்கை கொடுத்துருவோம். அந்த மார்க்கை வைத்து 11th 12th ஸ்கூல்ல போய் அவங்க சேர்ந்து படிக்கலாம். அவங்க விரும்பக்கூடிய அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம். அப்ப அந்த ஒரு நிலை வந்து இந்த தேர்வு மூலமாக ஏற்படுகிறது. அதை தான் நம்ம இங்க நடத்துறோம். இப்ப 6, 7, 8, 6, 7 இந்த பாடம் வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸ் நடத்தப்படும் அந்த பாடத்தை தான் நடத்துவோம். நாம என்ன செய்வோம்னு சொன்னா, நம்ம தரப்புல இருந்து அரை பரீட்சை, காற்பரீட்சை, முழு பரீட்சை எல்லாம் நாம கொஸ்டின் ரெடி பண்ணி அதை பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு என்ன செய்வோம்? பரீட்சையாக நடத்தி அதிலிருந்து அவங்களுக்கான தேர்ச்சிகளை கொடுப்போம். அடுத்த கட்ட எக்ஸாம் எழுதுவதற்கான பயிற்சிகள்லாம் இதுல வழங்கப்படும்.
12th நம்மள்கிட்டயே நம்முடைய இந்த கல்வி நிறுவனத்திலே அவங்க படிச்சு முடிச்சுட்டாங்க. 11th 12th அவங்க வந்து ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதை தொடர்ந்து இளங்கலை, முதுகலை படிப்பு அதையும் நாம ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். காலையில இளங்கலை அல்லது அவங்க அதை முடிச்சுட்டாங்கன்னு சொன்னா முதுகலை, அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஆர்ட்ஸ் குரூப் சார்ந்த அந்த படிப்புகளை படிப்பாங்க தொலைதூர கல்வி முறையின் மூலமாக. மருத்துவ மற்றும் ஆய்வு படிப்புக்கான அவங்க நிலைக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா நம்மளுடைய கல்வி நிறுவனத்தோடு அவங்க தொடர்புல இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த முறையில நம்முடைய கல்வியை, குர்ஆன் வகுப்புகளை கொடுக்க முடியுமோ அந்த முறையில அவங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்போம். அவங்கள நம்முடைய கல்வி பயணத்திலிருந்து விலக்கியவர்களாக ஒருபோதும் ஆக்க மாட்டோம். நம்முடைய கல்வி நிறுவனத்தோட தொடர்பு அவங்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டே ஏற்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலான மார்க்க கல்வி போதித்தல், இது மாலை நேர பயிற்றுவிக்கும் நிலையாக இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா மதீனா முனவ்வராவுடைய அல் ஜாமியத்துல் இஸ்லாமியாவுடைய சிலபஸினுடைய சில பாடங்கள் இங்கே இடம்பெறும். உதாரணமாக துருசுல் லுகத்துல் அரபிய்யா, அதே போல நஹ்வுல பார்த்தீங்கன்னா நஹ்வுல் வாதிஹ், கிதாபு தௌஹீத், அல் உசூலு ஸலாஸா போன்ற இதர நூல்களும், அதே போல காயல்பட்டினம் ஆயிஷா சித்திகாவுடைய பாடத்திட்டங்களை தழுவியதாக நம்முடைய இந்த பாடத்திட்டம் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபார்முக்கு போயிடுவோம். மாணவியர்களுடைய சேர்க்கை படிவம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வரும்போது இந்த செய்திகளை அவங்க கேட்கக்கூடிய பெற்றோர்களுக்கான செய்திகளை கொடுத்த பிறகு அந்த மாணவியர்கள் பெற்றோர்களோட வரணும். அந்த பிறகு அவங்களுடைய புகைப்படம் நீங்க ஒட்ட சொல்லணும். அவங்க பேரு, ஆதார் எண், அவங்களுடைய தந்தை பெயர், தந்தையினுடைய தொழில், அவங்களுடைய பிறந்த நாள், அவங்க பிறந்த தேதி, அட்ரஸ், எந்த ஸ்கூல்ல அவங்க படிச்சாங்க, எந்த ஊரு, அதை இங்க ஃபில் பண்ண சொல்லணும். கிளாஸ், செக்ஷன், வாட்ஸ்அப் நம்பர், அப்புறம் அவங்களுடைய தந்தை இதர கான்டாக்ட் நம்பரை இங்க பதிவு செய்து கொள்ளணும். இமெயில் ஐடி. அதன் பிறகு இந்த இதை கண்டிப்பா அவங்களை படிக்க சொல்லணும். நான் இக்கல்வி நிறுவனத்தின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் எனவும், எனது தனிப்பட்ட தவறுகளுக்கு, தனிப்பட்ட தவறுனா என்ன? இப்ப சில பிள்ளைங்க ஒழுக்கம் தவறி ஏதாவது தவறுகளை செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அதற்கு இக்கல்வி நிறுவனம் பொறுப்பேற்காது என உறுதியளிக்கிறேன் என்பதை படிச்சுட்டு கையெழுத்து போட சொல்லணும். ஏன்னா சில இடங்கள்ல ஷைத்தானுடைய தூண்டுதலால் சில பிள்ளைங்க வழி தவறதை பார்க்கிறோம். அப்படின்னா நீங்க போகக்கூடாது என்று நம்ம அறிவுரை கொடுத்து கொண்டே இருக்கணும். அப்படியான நிலை ஏற்பட்டு விட்டால் நிர்வாகம் பொறுப்பு ஏற்காது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அதை தொடர்ந்து இங்க என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறோம். ஆதார் அட்டை காப்பி கொடுக்கணும். ஸ்கூல் டிசி வந்து நம்ம காப்பி வாங்கினா கூட போதுமானது. ஒரிஜினல் வாங்கி வைக்கிறதா இருந்தால் நம்மள்கிட்ட ஒரு பீரோ இருக்கணும். பாதுகாக்கக்கூடிய நிலை இருந்தால் ஒரிஜினல் வாங்கி ஒரிஜினல் வாங்கி வைப்பது நல்லது. ஒவ்வொரு மாணவர்களுக்கான ஒரு ஃபைல் வாங்கி அந்த ஃபைலை இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க தொடர்பான செய்திகள்லாம் அந்த ஃபைலில் சேகரிப்பது பொறுப்பாளருடைய அவசியமான செயலாக இருக்குது. இதெல்லாம் அவங்க படித்து பார்த்துட்டு ஏதாவது கான்டாக்ட் நம்பரில் மாற்றம் இருந்தால் தெரிவிக்க சொல்லணும். விதிமுறைகள், மாணவியர்கள் சேர்க்கைக்கு வரும்போது கண்டிப்பாக பெற்றோர்களை அழைத்து வர வேண்டும். பெற்றோரை அழைத்து வராமல் ஒரு மாணவர் வந்திருக்காங்கன்னா நம்ம வந்து பெற்றோரை அழைத்துட்டு வர சொல்லணும். வகுப்பிற்கு தொடர்ச்சியாக வர வேண்டும். காரணம் மற்றும் முன் அறிவிப்பின்றி விடுப்பு எடுக்கக்கூடாது. மாணவியின் தனிப்பட்ட தவறுகளுக்கு நிர்வாகம் பொறுப்பேற்காது. மாதம் ஒரு முறை பெற்றோர்கள் மீட்டிங் வைக்கப்படும். இது ரொம்ப மிக முக்கியமானது. ஆசிரியர்கள் என்ன செய்யணும் சொன்னா மாணவியர்களுடைய குறைகள் என்ன, நிறைகள் என்ன, பெற்றோர்களுக்கு நம்ம அதை எப்படி கன்வே பண்றது. சில பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா படிக்க விடாம டிவியை போட்டு நேரத்தை வீணாக்குறது, அல்லது கெட்ட வார்த்தைகளை பேசி கெட்ட ஒழுக்கங்களை, அதாவது ஒழுங்கீனமான செயல்களை பிள்ளைகளுக்கு போதிப்பது, அவங்களுடைய செயல் வடிவத்துல. கணவன் மனைவி சண்டை போடுவதன் மூலமாக பிள்ளைகளுக்கு சண்டைய ஒரு குரோத உணர்வை வளர்க்கிறது. அதாவது நம்ம வந்து பிள்ளைங்க வந்து பெற்றோர்கள் மூலமாக ஒழுங்கினத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைகள் என்னென்ன, இதையெல்லாம் அந்த ஆசிரியர்கள் வந்து அவங்களுக்கு பயிற்றுவிக்கும் காலகட்டங்களில் அவங்களுடைய
பின் நிலைகளை உள்வாங்கி அதை பேரண்ட்ஸ் மீட்டிங்ல சொல்லி அந்த பெற்றோர்களை பண்படுத்த வேண்டும். அப்ப மாதம் ஒரு முறை பெற்றோர்கள் மீட்டிங் வைக்கும்போது பெற்றோர்கள் தவறாம கலந்து கொள்ள வேண்டும் என்பதை அந்த பெற்றோர்கள் அதை படிச்சுட்டு கீழே வந்து என்ன செய்யணும், சைன் போடணும். வகுப்பிற்கு வரும்போது முறையான மார்க்கம் காட்டக்கூடிய ஹிஜாப் அணிந்து வர வேண்டும். இது மிக முக்கியமானது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாடல் ஹிஜாப் நிறைய வந்துருச்சு, டிசைனிங் ஹிஜாப் வந்துருச்சு, ரொம்ப டைட்டா இருக்கக்கூடிய ஹிஜாப். இதெல்லாம் கூடாது. நல்ல விசாலமான அல் ஹிஜாபு ஷர்இ மார்க்கம் காட்டக்கூடிய ஃபர்தாவை அவங்க வாங்கி அதை அணிந்து விட்டு வர வேண்டும். அதுதான் ஆடை. ஆசிரியர்களுக்கும் அதான் ஆடை. வீட்டில் அணியும் ஆடைகள் அணிந்து வரக்கூடாது. அவ்வாறு மீறி என்ன செய்யறாங்க, அணிந்து கொண்டு வர்றாங்கன்னு சொன்னா வகுப்புல அவங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படாது. ஆசிரியர் கூறுவதை முழுமையாக கேட்டு பின்பற்ற வேண்டும். வகுப்பிற்கு கால தாமதமின்றி நேரத்திற்கு சரியாக வர வேண்டும். 5 நேர தொழுகைகளை நிறைவேற்றுபவராக இருக்க வேண்டும். இதை வந்து ஆசிரியர்கள் கவனிக்கணும். ஃபார்ம் கொடுக்கும் போது மென்ஷன் பண்ணணும், பிள்ளைகிட்ட வந்து சொல்லணும், 5 நேரம் நீங்க தொழுகிறீங்களாமான்னு கேட்கணும். தொழுகவில்லை என்று சொன்னா இன்னையிலிருந்து நீங்க தொழ ஆரம்பிக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய இந்த கல்வி மையத்தில் சேர்வதற்கான தகுதியை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லணும். நமது கல்வி நிறுவனத்தின் மூலம் நடத்தப்படும் இஸ்லாமிய வகுப்புகளில் தவறாது கலந்து கொள்ள வேண்டும். தவறாம என்ன செய்யணும், கலந்து கொள்ளணும். அது சொல்லணும் அவங்களுக்கு. நற்பெயருடன் பயணிக்கும் மாணவிகளுக்குத்தான் நமது கல்வி நிறுவனத்தின் சான்றிதழ்கள் வழங்கப்படும். அப்படின்னா குர்ஆன் ஓதி முடிக்கிறாங்க, ஒரு ஜுஸ் முடிச்சுட்டாங்க, ஒரு ஆண்டினுடைய முடிவு நிகழ்ச்சியில நாம வந்து ஊக்கப்படுத்தும் விதமாக சர்டிபிகேட் கொடுக்கணும்னு சொன்னா நல்ல பெயரோட வந்திருக்கக்கூடிய மாணவிகளுக்கு தான் சர்டிபிகேட் கொடுப்போம். ஒரு அவங்களுடைய நற்பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விதமாக அவங்க நடந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து சர்டிபிகேட் கிடையாது. அதே போல ரொம்ப அவங்களுடைய பெயருக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் விதமாக அவங்களுடைய ஒழுங்கினமான செயல்கள் காரணமாக இருக்குமையானால், திருந்தாத ஒரு மாணவியாக இருப்பார்களேயானால் அவங்களால மற்ற மாணவிகளும் பாதிப்புக்குள்ளாக்கப்படுகிறார்கள், ஒழுங்கினமான நிலையை கற்றுக்கொள்கிறார்கள் என்ற நிலை தொடர்ந்து காணப்படுமையானால் அந்த மாணவி இடைநிறுத்தம் செய்யப்படுவார்கள். இப்ப இந்த விதிமுறைகள்லாம் வச்சுதான் நம்ம அவங்கள வந்து படித்து கையெழுத்து போட்டு தான் இந்த அட்மிஷன் ஃபார்மை நம்ம வாங்கி வைக்கணும். அவங்க படிக்காம சும்மா ஏனோதானோன்னு கையெழுத்து போட்டு தந்தாங்கன்னா அது வாங்கக்கூடாது. படித்து பாருங்க, கொஞ்சம் அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், இது விவரிக்கணும், இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இதெல்லாம் மிக முக்கியமானது. இடையில அவங்க வந்து சரியான ஒரு ஒழுங்கினமாக நடக்கிறாங்க, சொல்லி சொல்லி பார்த்தோம் திருந்தலை, அவங்கள நம்ம கல்வி மையத்துல வைத்து போதிப்பது என்பது மிகப்பெரிய மற்ற மக்களுக்கு மற்ற பிள்ளைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொன்னா அப்ப இடைநிறுத்தம் செய்ய முடியாது. இந்த மாதிரி நம்ம கையெழுத்து வாங்கலைன்னு சொன்னா, கையெழுத்து வாங்கினா தான் அவங்களை இடைநிறுத்தம் செய்ய முடியும். இடைநிறுத்தம் செஞ்ச பின்னால் அவங்க ஏதாவது அவங்க வந்து ஏதாவது அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சா கூட நம்ம இந்த படிவம் தான் இங்க பேசும். இது மிக முக்கியமானது. அடுத்த ஆசிரியனுடைய சேர்க்கை படிவம். இது ஆசிரியர்கள் கண்டிப்பாக நீங்க சேர்றதுக்கு முன்னால இந்த படிவம் உங்களுக்கு வழங்கப்படும். இதை படிச்சு பார்த்து நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஃபில் பண்ணி சைன் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கல் இருந்தாதான் ஒரு பொறுப்புணர்வு என்பது ஏற்படும். சும்மா ஏதோ சேர்த்தோம் ஏதோ பயணித்தோம் என்று இருந்தா அங்க வந்து, ஏன்னா நம்ம ஊர்கள்ல நடந்த சில நிகழ்வுகள் நமக்கு முன்னுதாரணமா இருக்குது. ஒரு மதரசாவில் ஓதி கொடுத்த ஒரு ஆலிமா அதே ஸ்கூல்ல டீச் பண்ணவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க அவங்க வந்து நம்முடைய ஊர் மக்களுக்கும் நம் சமூகத்திற்கும் இழுக்கான பெயரை ஏற்படுத்தும் விதமான செயல்களை செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் பாதுகாப்பான். ஒழுங்கினமான செயல், அல்லாஹ் பாதுகாப்பான். எனவே இந்த மாதிரி நிலைகளிலிருந்து ஒரு பாதுகாப்பான நிலையில ஒரு கவனத்தோட நம்ம பயணிக்கணும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு கவனத்தை ஏற்படுத்தும் விதமாக செய்யப்படக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக்கல் ஒரு முறைப்படுத்தப்பட்ட நிலை தான் இந்த ஃபார்ம் எல்லாம். இதுல அவங்களுடைய பெயர், அவங்க தந்தையின் பெயரை நீங்க வந்து பதிவு செய்யணும், ஆதார் எண், அவங்களுடைய கணவர் அவங்க என்ன செய்யறாங்க. ஏன்னா இந்த பேக்ரவுண்ட்லாம் ரொம்ப தேவை. கணவர் வந்து அவங்க வந்து இப்ப உதாரணத்துக்கு அப்படி இல்லை, ஒரு உதாரணத்திற்கு அவங்க வந்து மது கடையில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னா அதனால பாதிப்பு தான் ஏற்படும். அப்ப இந்த மாதிரிலாம் வந்து பேக்ரவுண்டை வந்து நம்ம பார்க்கறது ரொம்ப அவசியம்.
அதே போல எந்த இடத்துல அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, எலிஜிபிலிட்டி என்ன, அவங்களுடைய தகுதி என்ன, என்ன முடிச்சிருக்கீங்க, ஆலிமா அல்லது பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை இங்க நீங்க பதிவு பண்ணணும். ஒர்க் பொசிஷன், என்ன ஒர்க் நீங்க பண்ண போறீங்க, ஆலிமா உஸ்தாதாவா அல்லது டீச்சரா ஒர்க் பண்ண போறீங்களா, அதெல்லாம் இங்க ஃபில் பண்ணிக்கொள்ளணும். அடுத்து உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி அதெல்லாம் இங்க கொடுத்துறீங்க. பின்னால இதெல்லாம் வந்து அஃபீஷியல் ஒர்க், இதெல்லாம் வந்து ஆஃபீஸ் வந்து இதை வந்து ஃபில் பண்ணி இது வந்து அவங்க வந்து ஃபைல வைப்பாங்க. விதிமுறைகள், உங்களுக்கான விதிமுறைகள் என்னென்ன? முதல்ல அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அவனை வணங்குபவராகவும் 5 நேரம் தொழுபவராகவும் தூய இஸ்லாத்தை பின்பற்றுபவராக இருக்க வேண்டும். இது உங்களுக்கான கண்டிஷன். நம்பிக்கை இல்லை, ஈமான் இல்லைன்னா நம்ம ஈமான் உள்ள பிள்ளைகளுக்கு எப்படி நீங்க போதிக்க போறீங்கன்னு சொல்ல முடியாது. அதனால ஈமான் இருக்கா, அல்லாஹ்வை வணங்குபவராக 5 நேரம் தொழக்கூடியவராக இருக்கணும், தூய இஸ்லாத்தை பின்பற்றணும். சடங்கு சம்பிரதாயங்கள், ஏன்னா நம்ம ஊர்ல நீங்க பார்க்கலாம், சில பெண்களுடைய வாழ்க்கை சடங்கு சம்பிரதாயமா இருக்கும். ஒரே தாயத்தை அணிகிறது, மாந்தரியம் பார்ப்பது, தர்காக்களுக்கு போறது, இந்த மாதிரி மூட பழக்கங்கள். மூட பழக்கம் இருந்தாலே அவங்க வந்து வாழ்க்கையில ஒரு ஒரு நிலையான தன்மையில போக முடியாது. அல்லாஹ் பாதுகாப்பான. எனவே இந்த மாதிரியான செயல்பாடு இருக்கக்கூடாது. 5 தினம் தொழுகக்கூடிய தொழுகையாளியா இருக்கணும். தொழாத பெண்ணு, ஒரே டிவி நாடகம் பார்க்கக்கூடிய பெண்ணா இருந்தா இந்த மாதிரி கல்வி நிறுவனத்துல சிறந்த முறையில் அவங்க வந்து செயலாற்ற முடியாது. ஆகவே இது முதல் கண்டிஷன். 2வது, இணை வைப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஊர்களை நீங்க பார்க்கலாம், மழை பெய்யலன்னு சொன்னா அந்த ஐயப்பன் கோயில்ல போய் என்ன செய்யறது, காசு போடுற பழக்கம் நம்ம முஸ்லிம் பெண்கள்கிட்ட இருக்குது. முடியலன்னு சொன்னா பழங்கோட்டையில இருக்கக்கூடிய கோயில போய் மந்திரித்து பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்குதுன்னா இணை வைப்பு. அனாச்சாரம் நம்ம ஊர்ல நிறைய கிடக்குது. சடங்கு சம்பிரதாயங்கள், பாவங்கள், ஒரே நாடகத்தை பார்க்கிறது. நீங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு தெரியலாம். நமது ஊரில் ஆலிமா ஓதி கொடுக்கக்கூடிய அல்லது ஆலிமாவாக இருக்கக்கூடியவங்களுடைய அவங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர்ல பார்த்தா பாட்டுகளை வச்சிருக்கிறாங்க, ஸ்டேட்டஸ்ல பாட்டுகளை வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானா. அப்ப எப்படி அவங்க மாணவிகளுக்கு இந்த பாட்டு கேட்பது ஹராம், சினிமா பார்ப்பது ஹராம் என்பதை தைரியமா சொல்ல முடியும்? பிராக்டிக்கலா அவங்ககிட்ட இல்லையே. எனவே அதை நம்ம கொண்டு வரணும். இப்ப பாவங்கள், தவறுகள், சினிமா, சீரியல் ஆகியவற்றை விட்டும் தவிர்ந்தவராக இருக்க வேண்டும். இது மிக முக்கியமானது. உங்க வாழ்க்கையில ஒரே சீரியலை பார்த்து நேரத்தை கழிக்கும், நேரங்களை வீண் விரயம் செய்யும் பெண்ணாக இருந்தால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். தவறு, அதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ளணும். உதாரணமா அந்நிய ஆண்களிடம் தேவையில்லாத பேச்சுக்கள் இருக்குது, ரோட்ல பேசுறது, ஒரு ஒழுங்கீனமான நிலைகள், இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். அப்படி இருந்தால் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடி அவாய்ட் பண்ணி கொள்ள வேண்டும். 3வது, இயக்க வெறி இருக்கக்கூடாது. இயக்கத்துல பயணிக்கக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. அப்படி பயணிக்கக்கூடியவங்களா இருந்தா அந்த இயக்க தவறான சிந்தனைகளை இங்க புகுத்தக்கூடிய நிலைகள் உருவாகும். அதெல்லாம் இருக்கக்கூடாது. தேவையற்ற கூட்டங்களை விட்டும் தவிர்ந்தவராக இருக்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு கண்டிஷன். இயக்கத்தில் பயணிக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது. தேவையற்ற கூட்டங்களை தேவையற்ற கூட்டங்களை விட்டும் தவிர்ந்தவராக இருக்க வேண்டும். அடுத்து 4வது கண்டிஷன், வகுப்புக்கு தொடர்ச்சியாக வர வேண்டும். 5வது, காரணம் அல்லது முன் அறிவிப்பின்றி விடுப்பு எடுக்க கூடாது. நீங்க விடுப்பு எடுக்கிறீங்கன்னு சொன்னா நம்முடைய இன்சார்ஜ் குரூப் ஒன்று இருக்கும். அதுல நீங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, இன்னைக்கு வர முடியல அப்படின்னு ஒரு அந்த லீவை வந்து முன்கூட்டியே சொல்லிடணும். அப்பதான் அதுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்ய முடியும். இதர செயல் திட்டங்களிலும் கலந்து உதவி செய்யக்கூடியவராக இருக்கணும். இதர செயல் திட்டங்கள் போடுறோம், பிள்ளைகளுக்கான சில ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அதுல எல்லாம் வந்து பரந்த மனப்பான்மையோடு உதவி செய்யும் நிலை இருக்கணும். 6வது, சென்டருக்கு வரும்போது முறையான டிசைனிங் இல்லாத, கலர் இல்லாத கருப்பு நிற ஹிஜாப் அணிந்து வர வேண்டும். இந்த மேல போடக்கூடிய அந்த சால் வந்து கலர்ல இருக்கக்கூடாது. நல்லா ஃபுல்லா கவர் பண்ணக்கூடிய, உங்களை பார்த்தா ஒழுக்கத்தின் தோற்றம் மாணவிகளுக்கு அப்படியே கற்பிக்கும் விதமாக இருக்க வேண்டும். அப்ப உங்களை நீங்க தான் ரோல் மாடல் மாணவிகளுக்கு. ஆகவே நீங்க தான் அழகான மார்க்கம் காட்டக்கூடிய ஹிஜாபை எடுத்துக்கொள்ளணும்.
வெளியில போகும்போது பூ வைத்து செல்வது, திருமணங்களுக்கு ஆடம்பர திருமணங்களுக்கு போவது கூடாது. அதே போல திருமணங்கள் ஹிஜாப் பேணாத ஆண் பெண் கலப்பு போன்ற திருமணங்களுக்கு போகக்கூடாது. ஏன்னா உங்க எல்லாம் அந்த மாணவிகள் பார்த்து படிப்பாங்க. ஆகையால எது எது ஒழுங்கீனமான மார்க்கத்துக்கு முரணான செயலோ அதை விட்டு தவிர்த்து கொள்ளணும். பூ வைத்துக் கொண்டு வெளியில போறது, வாசனை பொருட்கள் பயன்படுத்தி அதே நிலையிலேயே என்ன செய்யறது இன்ஸ்டியூட்டுக்கு வர்றதெல்லாம் கூடாது. வாசனை திரவியங்கள் பெர்ஃப்யூம் போட்டுக்கொண்டு வெளியில போகக்கூடிய பெண் மார்க்கத்துக்கு முரணாக செயல்படக்கூடிய பெண். அப்ப இந்த மாதிரியான நிலைகளை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். 7வது, மாணவியர்களுக்கு வணக்கத்திலும் நல்லொழுக்கத்திலும் நல்ல பேச்சிலும் முன்மாதிரியா இருக்கணும். நீங்க நல்ல ஃபர்தான தொழுகைகளை தொழக்கூடியவங்க பெண்ணாக இருக்கணும். குர்ஆன் ஓதக்கூடிய பெண்ணாக இருக்கணும். நல்ல ஒழுக்கம், நல்ல ஆக்டிவிட்டிஸ், நல்ல பேச்சு. வாங்க உட்காருங்கம்மா, போங்கம்மா, வா போ உட்கார் என்ற பேச்சுலாம் இருந்தா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். ஒரு நல்ல பேச்சை கொண்டு வரணும். நீங்க முன்மாதிரியாக இருக்கணும். பிள்ளைங்களுக்கு மத்தியில் அழகா உரையாடுவது, அழகா பேசுறது, இது உங்கள்கிட்ட இருக்க வேண்டும். வகுப்பிற்கு கால தாமதமின்றி நேரத்திற்கு சரியாக வர வேண்டும். நமது சென்டர் மூலம் நடத்தப்படும் இஸ்லாமிய வகுப்புகளில் தவறாது கலந்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். தீய நடத்தை உள்ளவராக இருக்கக்கூடாது. ஒரு தீய நடத்தை முன்னால இருந்தா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். நன்னடத்தைகளை உருவாக்கி கொள்ளணும். உங்கள்கிட்ட குட் மேனர்ஸை உருவாக்கி கொள்ளணும். நல்ல குணங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அதாவது உங்களை என்ன செய்யுங்கன்னு சொன்னா நல்ல குணங்களை வைத்து அழகுபடுத்தி கொண்டே இருக்கணும். எப்படி இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணி சிறந்த ஒழுக்கமுள்ள முன்மாதிரியான பெண்ணாக நான் ஆக வேண்டும், அல்லாஹ்க்கு பிடித்தமான பெண்ணாக ஆக வேண்டும் என்பதை கற்று அதை கொண்டு உங்களை அழகுபடுத்தணும். நிர்வாகத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். தங்களின் தனிப்பட்ட தவறுகளுக்கு நிர்வாகம் பொறுப்பேற்காது. ரொம்ப கவனமாக இருக்காங்க. இந்த விதிமுறைகள்லாம் படிச்சுட்டு கீழே கையெழுத்து போடணும். கையெழுத்து போடும்போது உங்களுடைய கையெழுத்து, உங்களுடைய பொறுப்பாளர் கணவருடைய கையெழுத்து இருக்கணும். இதான் படிச்சு பார்த்துட்டு, ஏன்னா கணவர் அவங்க உதவி செய்யணும் தானே. கணவருக்கு நாம இதே கவுன்சிலிங் கொடுப்போம். இந்த மாதிரி நல்ல பணியில பயணிக்கிறாங்க, எனவே நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. அவங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டாங்கண்டா நீங்க தேநீர் குடிக்க லேட் ஆனா அதை பொறுத்து கொள்ளுங்க. நீங்க கொஞ்சம் வீட்டுல தேநீர் போட்டு கொடுங்க, அதுல நன்மை கிடைக்கும். அவங்களுக்கு ட்ரெஸ் துவைத்து கொடுக்கல, நீங்களும் அவங்க கூட பங்கெடுங்க. இந்த மாதிரியான ஒரு கவுன்சிலிங் உங்களுக்கு கொடுக்கணும். அதே போல உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நீங்க சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற கவுன்சிலிங்லாம் உண்டு. அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்பதான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பா இருந்தாதான் மற்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்பிக்க முடியும். நல்ல பரந்த மனப்பான்மையோட நீங்க நடக்க முடியும். எனவே அதெல்லாம் மிக முக்கியமான. அப்ப இந்த பயணத்துல உங்களுடைய கையொப்பத்தோட உங்களுடைய கணவர், பொறுப்பாளர், கணவர் இல்லைன்னு சொன்னா உங்களுடைய தந்தையினுடைய அந்த அனுமதி, அவங்க ரைட் என் மக இதுல போய் பயணிக்கிறாங்க, நல்லதுமா, நல்ல விதமா வாங்க, நான் உங்களுக்கு துணை புரிகிறேன் என்ற மனநிலையை அவங்களுக்கு ஏற்படுத்தி அதன் மூலமாக நீங்க பயணிக்கலாம். அதுக்காக இந்த கையெழுத்து வாங்குறோம். கடைசியா எனக்கே தெரியாது, என் மனைவி இப்படிலாம் இங்க ஓதி கொடுத்துட்டு இருக்கிறாங்க என்று ஒரு பிரச்சனை ஏற்படுத்த நிலையை ஏற்படுத்தக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த பகுதிகளை இங்க வச்சிருக்கிறோம். கடைசியா நிர்வாகத்தினுடைய கையெழுத்து. சரி, அதுக்கடுத்து மாதிரி நேர அட்டவணை எப்படி இந்த வகுப்பு நடைபெறும் என்பதற்கான ஒரு மாதிரி தான். இதை நீங்க ஒரு மீட்டிங் உட்கார்ந்து அதுக்கடுத்து இதை முறைப்படுத்தணும். ஒரு மாதிரி. சரி, எப்போதுமே 9 to 9 வரைக்கும் இறைவனை பற்றி அறியக்கூடிய விஷயங்கள் இடம்பெறும். ஏன்னா என்கிட்ட முதல்ல சொன்னாங்க, சில ஆலோசனை கொடுக்கப்பட்டது என்னன்னா, அந்த 9 to 9 வரைக்கும் நியூஸ் பேப்பர் படிப்பு உண்டு. இது படைத்த படைப்பாளனை விட்டு தூரமாக்கக்கூடிய அதாவது சரியான நிலை கிடையாது. ஆனா நம்ம முதல் கட்டமாக இறைவனை அறிதல். அப்ப இறைவனை அறியக்கூடிய அந்த திட்டத்தை கீழே கொடுத்துருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எப்படி இறைவனை அறியக்கூடிய நிலைகள் எப்படி நம்ம வகுத்திருக்கோம் என்பது இந்த பின்னால பார்ப்போம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, திங்கட்கிழமை இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 5 நாட்கள் இந்த முறையில நீங்க பாடம் நடத்த போறீங்க. ஆசிரியராக உள்ளவங்க இதை நீங்க மாற்றம் செய்து கொள்ளலாம். ஒரு மாதிரி தான் இது. 9:30 10 மணி வரைக்கும் தமிழ், 10 to 10:30 வரைக்கும் ஆங்கிலம், 10:30 11 வரைக்கும் கணிதம், 11 11:15 வரைக்கும் இடைவெளி,
11:15 11:45 வரைக்கும் அறிவியல், அதுக்கடுத்து சமூக அறிவியல்ல காலை பாடம் முடியுது. இதை நீங்க நடத்துறீங்க, எழுத்து பயிற்சி கொடுக்குறீங்க. இது கண்டிப்பா எழுத்து பயிற்சி கண்டிப்பா தேவை. ஒவ்வொரு பாட புத்தகத்துக்கும் ஒரு நோட்டு கொடுக்க வேண்டும். அதுல எழுத்து பயிற்சி கொடுக்கணும். அப்புறம் வாசிக்கும் திறன், வாசிக்க தெரியாத பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வாசிக்கும் திறனை கொடுக்கணும். அப்புறமாட்டி கற்பிக்கும் திறன், நல்லா படிக்கக்கூடிய பிள்ளையை வைத்து என்ன செய்யணும், அந்த நேற்று எடுத்த பாடத்தை கற்பிக்கும் முறையை ஏற்படுத்தணும். அடுத்து தேர்வுக்கான பயிற்சி அளித்தல் கொடுக்கணும். குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11, 12ஆம் வகுப்பு, அப்புறம் அண்டர் கிராஜுவேட் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி தேர்விற்கான பயிற்சிகளை நம்ம கொடுத்து கொண்டே இருக்கணும். நல்லா வந்துருவாங்க. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இப்ப இந்த பாடம் எடுக்கக்கூடிய இந்த முறையில் ஆசிரியராக உள்ளவங்க கவனிக்கணும். இஸ்லாத்திற்கு முரணான இஸ்லாத்திற்கு முரணான ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதாவது கிளாஸ் ஸ்டார்டிங் டைம் 9:30. அப்படின்னா 9:30 இருந்து நீங்க மாற்றிக்கொள்ளணும். 9:30 சொன்னா 9:30 இருந்து நீங்க இறைவனை வணங்குதல், அப்படியே 12:30 சொல்லிட்டா அதுக்கடுத்து 1:30 இருந்து 2 மணி வரைக்கும் சமூக அறிவியலை அப்படி மாற்றிக்கொள்ளலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்ப நீங்க தமிழ் நடத்தும் போது தமிழ், ஆங்கிலம், கணிதம், இப்ப இந்த கணிதம் நடத்துதல நமக்கு எந்த ஒரு மாற்றம் இருக்காது. அந்த பாட புத்தகத்துல இருக்க கணிதத்தை அப்படியே நீங்க நடத்த வேண்டியதுதான். அறிவியல்லையும் பாத்தீங்கன்னு சொன்னா சில இஸ்லாம் சார்ந்த விஷயங்களை போதிக்கணும். அது எப்படி டீச்சரா உள்ளவங்க என்னென்ன குறிப்பெடுக்கணும் என்பதை பாருங்க. நீங்க நடத்தும் போது கண்டிப்பா எழுத்து பயிற்சி கொடுக்கணும். எழுத்து பயிற்சிலாம் வீட்டுல போய் எழுதிட்டு வாங்க என்று கொடுப்பதை விட, இன்னைக்கு நடத்தின பாடத்தை இன்னைக்கோ அல்லது அடுத்த நாளோ, திங்கட்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ நீங்க என்ன செய்யணும், ஒரு நாள் நடத்துனீங்கன்னா அடுத்த நாள் அதை எழுதி காட்ட சொல்லுங்க. அடுத்த நாள் படிச்சு காட்ட சொல்லுங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுக்கலாம். எல்லா பாடத்தையுமே அங்கேயே எழுதிட்டு அவங்க போகக்கூடிய நிலைகளை உருவாக்கணும். இப்ப தமிழ் நடத்தும் போது என்ன கவனிக்கணும்னு சொன்னா, இந்த பாடத்திட்டங்களை நீங்க பாருங்க. தமிழ்நாட்டினுடைய இந்த பாடத்திட்ட புத்தகத்தை நீங்க கண்டிப்பா வச்சிருக்கணும். அதுல இந்த தமிழ் நடத்தும் போது இதுல இலக்கண பகுதியை நீங்க நடத்துங்க. இலக்கணம், உரைநடை, இதுல வரக்கூடிய கேள்விகள், இதனுடைய இந்த கொஸ்டின் பார்த்தீங்களா, இதனுடைய பயிற்சியெல்லாம் நீங்க கொடுக்கணும். இந்த வினாத்தாள்லாம் நம்மகிட்ட இருக்குது. இந்த வினாத்தாள வாரம் ஒரு முறை ஃபுல்லா அந்த வினாத்தாள கொடுத்து அவங்கள அந்த டெஸ்ட் மாதிரி வைத்து அந்த எக்ஸாமுக்காக அவங்கள என்ன செய்யணும், தயார்படுத்தி கொண்டே இருக்கணும். இப்ப தமிழ் நடத்தும் போது என்ன செய்யணும் சொன்னா, இதுல மார்க்கத்துக்கு முரணான செய்தி வரும்போது உடனே நம்ம என்ன செய்யணும், இது மார்க்கத்துக்கு முரணான செய்தி, இதை நம்ம இங்க படிக்கிறதுக்காக தெரிந்து கொள்றோம், ஆனா இது தவறு என்பதை விளங்கப்படுத்தணும். உதாரணமாக இந்த டான்ஸ் ஆடுறது, டான்ஸு, பாட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல எது மார்க்கத்துக்கு முரணா இருக்குதோ அதை அவங்களுக்கு நாம தெளிவுபடுத்திடணும். அதே போல பிறந்த நாள் கொண்டாடுறது, அதெல்லாம் இங்க வரும். பிறந்த நாள் கொண்டாடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். மிக முக்கியமாக இந்த தமிழ் வாசிக்கும் பழக்கத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தணும். அழகான முறையில வாசிக்கும் இந்த திறன், இங்க என்ன நம்ம முக்கியமான இலக்கணம் படிக்கிறாங்களோ அந்த இலக்கணங்களை வாரத்துல ஒரு நாள் அந்த பேச்சு பகுதியா வச்சிருக்கிறோம். அதுல அவங்கள பேச வைக்கிறது, தாவர இலை பெயர்கள், அழகான முறையில அந்த பெயர்களை உச்சரிப்போட வாசிக்கும் திறனை உருவாக்குங்க. அது எழுதும் திறனை உருவாக்குங்க. ஒவ்வொரு ஆண்டும் இந்த சிலபஸ, இந்த பாடத்திட்டத்தை கரெக்டா முடிக்க பாருங்க. எதுலையும் மிச்சம் வைக்காம ஃபுல்லா தமிழை முடிக்க பாருங்க. உண்மையிலே இதை நீங்க இதெல்லாம் நல்ல ஒரு பாடம். புதுமை மொழி 6ஆம் வகுப்புல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த இன்டர்நெட், இங்கிலீஷ் வார்த்தைகளை எப்படி தமிழ்ல சொல்லணும், எப்படி தமிழ்ல சொல்லணும் என்ற பெயரை கொடுத்திருக்காங்க. ரொம்ப அழகா இருக்குது. உண்மையிலே நீங்க என்ன செய்யணும் சொன்னா, நடத்துறவங்க தமிழ்ல நடத்துறதுக்கு முன்னால நைட்டே உட்கார்ந்து ரெஃபர் பண்ணி இதுல எது மார்க்கத்துக்கு முரணானது, டவுட் இருந்தா நம்ம கேட்கலாம். கேட்டுட்டு கிளியர் பண்ணிட்டு மார்க்கத்துக்கு முரணானதை பிள்ளைங்களுக்கு நடத்திட்டு இது மார்க்கத்துக்கு முரணானது, இதுல எது வெரி இம்பார்ட்டன்ட், அதை அந்த பிள்ளைங்களை மனப்பாடம் செய்ய வைக்கிறது. இந்த மாதிரியான அந்த புதுமை மொழி இதையெல்லாம் மனப்பாடம் செய்ய வைத்து சனிக்கிழமை பேச்சு பகுதி ஒண்ணு இருக்குது, அதுல இதை பேச வைக்கணும். அதனால பேச்சு திறனை உங்களுக்கு வளர்க்கணும்.
தமிழ்ல அழகான முறையில பேசக்கூடிய முறைகளை இந்த புத்தகத்தை வச்சுதான் வளர்க்க முடியும். எனவே இந்த புத்தகத்தை நீங்க சாதாரண நினைக்காதீங்க. இதுல ரைட்டிங் நீங்க கொடுக்கணும், ஸ்பீக்கிங் கொடுக்கணும், அதே போல வந்து இதுல வரக்கூடிய இலக்கணம் இவற்றையெல்லாம் நீங்க கற்றுக் கொடுக்கணும். அதே போல ஆங்கிலத்தை நீங்க எடுக்க போகும்போது அதுல தேவையான விஷயங்களை அவங்களுக்கு நடத்துறீங்க. தேவையற்ற விஷயங்களை இது தேவையில்லாது என்பதை விளக்கப்படுத்தணும். இந்த புத்தகத்திலிருந்து அவங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் ஸ்கில்ல டெவலப் பண்றது, இதுல வரக்கூடிய அந்த கான்வர்சேஷன், இந்த உரையாடல்களை அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யறது, பாடம் நடத்திட்டு ஒரு இன்னொரு பிள்ளைய வந்து உரையாட வைத்து ட்ரைனிங் கொடுக்கறது. கடைசி நம்ம நிகழ்ச்சி நடத்தும் போது இதை வச்சு அவங்களுக்கு வந்து அவங்களாகவே உரையாடக்கூடிய நிலைகளை நம்ம வந்து என்ன செய்யணும், அந்த நிகழ்ச்சியில வந்து ஏற்படுத்தணும். இதுக்கெல்லாம் நீங்க பாட புத்தகத்தை வைத்தே ட்ரைனிங் கொடுக்கணும். பேச்சு போட்டி வைக்கும் போது கூட, இல்ல பேச்சு அந்த திறன் வைக்கும் போதும் கூட இதுல வரக்கூடிய இந்த இங்கிலீஷ் வார்த்தைகள், இதை தாண்டி நீங்க ரெபிடெக்ஸ் போன்ற ஸ்போக்கன் இங்கிலீஷ்லாம் வந்து அவங்களுக்கு நீங்க அவ்வப்போது கொடுக்கலாம். நீங்களாவே ஓனா அன்றாட நிகழ்வுகளை நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது இந்த இங்கிலீஷ் பாடத்துல கற்றுக் கொடுக்கலாம். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து படிக்கிற அளவுக்கு நம்ம பிள்ளைங்க கெப்பாசிட்டி இருக்குமான்னு தெரியல. இது 6ஆம் வகுப்பு தான். ஆனா இதை ஒழுங்கா படிச்சாலே இங்கிலீஷ் ஸ்கில் நல்லா வளரும் போல. அந்த அளவுக்கு நிறைய வொக்காபுலரிஸ் இருக்குது. இப்ப இதையெல்லாம் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, நைட்டே உட்கார்ந்து நோட் பண்ணி அந்த பிள்ளைங்களுடைய கெப்பாசிட்டியை விளங்கி அழகான முறையில நீங்க டீச் பண்ணணும். அதான் மிக முக்கியமானது. ஸ்கூல்ல 50 பிள்ளைங்க இருப்பாங்க. இந்த மாதிரி டீச் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்மட்ட உள்ள பிள்ளைங்கள்ட்ட இந்த மாதிரி நீங்க டீச் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் அங்கே வெளிப்படும். சரிங்களா? கம்பல்சரி நீங்க வந்து கிராமர், இதுல வரக்கூடிய கிராமர் ரூல்ஸ் என்னென்ன, ரைட்டிங், அத இது ரீடிங், அதே போல ஸ்பீக்கிங்லாம் நீங்க இதுல கொடுக்கணும். அதே போல மேக்ஸ் வந்து இந்த புத்தகத்துல இருக்கிற அந்த சிலபஸை கண்டிப்பா நீங்க என்ன செஞ்சிடணும், மேக்ஸை முடிச்சிடணும். மேக்ஸ்ல வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சயின்ஸ்ல நீங்க பாத்தீங்க சொன்னா இங்கதான் நீங்க கொஞ்சம் இஸ்லாத்தையும் கற்றுக்கொள்ளணும். இஸ்லாத்தோட நீங்க வந்து நடத்தணும். இப்போ உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா, நம்மை சுற்றி உள்ள பருப்பொருள்கள் இதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு பாடம். தாவர உலகம், மாஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா சூரா அபஸில் சொல்லக்கூடிய வசனத்தை எல்லாம் இந்த பாடத்தை நடத்திட்டு இஸ்லாத்தோட கம்பேர் பண்ணணும். இன்சானு இலா துஆமி, மனிதன் அவன் உண்ணக்கூடிய உணவை பார்க்கட்டும் என்று அல்லாஹு தாலா கட்டளையிடுகிறான். அந்த அடிப்படையில் நம்ம உண்ணக்கூடிய உணவு இந்த தாவரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய தானியங்களாகவும் பழங்களாகவும் இருக்கு. அதை அல்லாஹால சொல்லி காட்டுறான். அப்ப இந்த பாடத்தை நடத்திட்டு இது இஸ்லாத்தை அப்படியே அந்த வசனத்தை அப்படியே கம்பேர் பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு அப்படியே ஒரு ஆர்வத்தோடு சொல்லி கொடுக்கணும். அதனாலதான் இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பாடம். இதை உலக கல்வி நம்ம பிரிக்கவே முடியாது. சயின்ஸையும் சோசியல் சயின்ஸையும் தமிழை கூட நீங்க வந்து இது உலக கல்வி மார்க்க கல்வியும் பிரிக்க முடியாது. மார்க்க கல்வி தான் எல்லாமே. கடைசியா நீங்க என்ன செய்யணும், தாவரத்தை பற்றி நடத்திய உடனேயே, அதை முடித்த உடனேயே குர்ஆன் வசனத்தை எடுத்து சொல்லணும் அவங்களுக்கு. உண்மையிலேயே இது எல்லாமே நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அழகா நடத்த நடத்த நல்ல டெவலப்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். உண்மையிலேயே நல்ல இது வந்து மாஷா அல்லாஹ் ரொம்ப ஒரு நல்ல சிலபஸ் இது. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே பின்னால போனீங்கன்னு சொன்னா விலங்கியல்ல பாத்தீங்கன்னா சூரா காஷியால வரக்கூடிய வசனத்துல அப்படியே நீங்க எடுத்து சொல்லலாம். அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத், எப்படி ஒட்டகம் படைக்கப்பட்டது என்பதை அவர்கள் பார்க்க மாட்டார்களா, சிந்திக்க மாட்டார்களா என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விஷயம் எல்லாம் இங்க வருது. எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றியான சிந்தனையை தூண்டக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ், அழகான விஷயங்கள். இதையெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு நீங்க ஹோம் ஒர்க்காக, அதே போல வந்து பயிற்சி ஒர்க்காக, செயல்பாட்டு வேலைப்பாடுகளாக அவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய நாலேஜை வந்து டெவலப் பண்ணணும். சயின்ஸ் நடத்தும் போது நல்ல ஒரு உற்சாகத்தோட நீங்க நடத்தணும். நைட்டே உட்கார்ந்து நாளைக்கு நடத்தக்கூடிய பாடத்தை ஒரு 1 டைம் 2 டைம் நீங்க படிச்சு பார்த்துட்டு தான் நடத்தணும். சும்மா நடத்தக்கூடாது. உங்களுடைய ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். மாஷா அல்லாஹ். இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையான விஷயங்கள். மருத்துவம் எல்லாமே வருது. லேசா ஓரலா படிச்சு பார்த்தேன். ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் இந்த 6ஆம் புத்தகத்துல இடம்பெறும்னு சொன்னா ஒவ்வொரு புத்தகமும் நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும். ஆகையால இதை நீங்க படிச்சு பாருங்க. சயின்ஸ்னா ரொம்ப பயனுள்ளது. இந்த பாருங்க, தாவரவியல் இதெல்லாம் வந்து நடத்திட்டு பல்யன்துரில் இன்சானு இலா துஆமிஹ் என்ற ஒரு வசனத்தை மட்டும் நீங்க கடைசியா நடத்திட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உண்ணக்கூடிய உணவை பார்க்குமாறு ஆய்வு செய்யுமாறு கட்டளையிடுகிறான்.
எனவே நீங்க வந்து தாவரவியலை நல்லா படிங்க, ஆய்வு செய்யுங்க. அதை வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தினா அது ஒரு இபாதா, வணக்கம். அப்ப நீங்க ஒரு வணக்கத்தை செய்றீங்க. அதுதான் வித்தியாசம். நம்முடைய சென்டருக்கும் வேற அரசாங்க கல்விக்கூடங்களுக்கும் உண்டான வித்தியாசம் என்னன்னா, நாம ஒவ்வொரு சயின்ஸையும் குர்ஆனோடு ஒப்பிட்டு நடத்த போறோம். அதுக்கு நீங்க ஆசிரியரா உள்ளவங்க கொஞ்சம் எஃபோர்ட் எடுக்கணும். சரிங்களா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதெல்லாம் நல்ல விஷயங்கள். சரி. அடுத்து பாருங்க. அ இந்த பாலைவனத்தினுடைய இந்த ஒட்டகத்தை பத்தியெல்லாம் செய்தி வருது. தண்ணீரை பற்றி செய்தி வருதுன்னா, குர்ஆன்ல வரக்கூடிய செய்திகள் தான். இதெல்லாம் நடத்திட்டு நீங்க குர்ஆனோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு சொல்லணும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதே போல சோசியல் சயின்ஸ். இப்ப இதுல வரலாற்று பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம 8ஆம் வகுப்பு படிக்கும்போது இந்த வரலாற்று வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு சொல்லிக் கொடுங்க. இதர நம்முடைய இந்த வரலாறுகள்லாம் நமக்கு தேவையானது. இதுல இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பேரண்ட மற்றும் சூரிய குடும்பம், நிலப்பரப்பும், பெருங்கடல்களும் இதுவும் பார்த்தீங்கன்னா, குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திகள் தான். அ குர்ஆன் சொல்லக்கூடிய கடலை பற்றியான செய்திகள். அதையெல்லாம் இத நடத்திட்டு அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும். இதர ஒழுக்கங்கள்லாம் இங்கேயும் சொல்லிக் கொடுக்கப்படுது. அந்த ஒழுக்கத்தோட சேர்த்து மார்க்கத்தை நீங்க கற்றுக் கொடுங்க. இதான் உங்களுடைய ஆசிரியரா உள்ளவங்களுடைய பாடம் நடத்தும் முறை. இந்த முறைய கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நடத்தினத வந்து ரிப்போர்ட் பண்ணணும். இதனால உங்களுடைய ஸ்கில் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். உங்களுடைய அறிவும் அதிகமாகும். உங்களால மக்களும் நல்ல பயனடைவாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து பாருங்க. இந்த திங்கள் நம்ம அந்த 9 டூ 9:30 அல்லது நீங்க 9:30லேருந்து 10 மணி வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாடமா இதத்தான் நீங்க நடத்தணும். இது வந்து அவன் டெய்லி படிக்க வைக்கிறது தான். திங்கட்கிழமை நீங்க பார்த்தீங்கன்னா, "என் இறைவன் என்னை பண்படுத்துகிறான்" என்ற தலைப்புல குர்ஆன்ல வரக்கூடிய ஒழுக்கங்கள ஒவ்வொரு தலைப்புகளாக என்ன செய்யணும்? உஸ்தாதாக உள்ளவங்க இத வந்து பிரிப்பரேஷன் பண்ணணும். ஒவ்வொரு தலைப்புகள்ல குர்ஆன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப உதாரணமா சூரா இஸ்ராயில்ல வரக்கூடிய அ "வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா." அல்லாஹு தஆலா அவனையும் தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று கட்டளையிட்டு விட்டான், விதித்து விட்டான். அதுக்கு அடுத்ததாக பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுமாறு அவன் கட்டளையிட்டு விட்டான். ம். என்று பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய அ அவங்களோட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒழுக்கங்கள், இது போல குர்ஆன்ல இடம்பெறக்கூடிய ஒழுக்கங்கள் சம்பந்தமான வசனங்கள எடுத்து, "என் இறைவன் என்னை பண்படுத்துகிறான்" என்ற தலைப்பின் கீழ ஒரு 1/2 மணி நேரம் திங்கட்கிழமை இத மட்டுமே என்ன செய்யணும்னு சொன்னா, ரிப்பீட்டா நடத்திக்கிட்டே இருப்போம். இது கடைசி வரைக்கும் ரிப்பீட்டாவே இருக்கும். 360 நாட்களுக்கும் அல்லது பாட நாட்களுக்கெல்லாம் நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் இயர் நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, அத தான் ரிப்பீட்டா நடத்திக்கிட்டே இருப்போம். இது ஒன்லி குர்ஆன் வசனம் தான். வேற வார்த்தைகள்லாம் வராது. குர்ஆன் வசனம் தான். உதாரணமாக, பொய் பேசக்கூடாது என்ற வசனம் வருதுன்னா, அதை எடுத்துக்கொள்றது. அ அதேபோல "வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகா" உங்களுடைய கரங்களை நீங்கள் அழிவில் போட்டுக் கொள்ளாதீங்க என்ற வசனத்தை எடுத்து, நாம அழிவிலே போட்டுக்கொள்ளக்கூடிய நிலைகள நம்ம செய்யக்கூடாது. அந்த மாதிரி. அதேபோல வந்து யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரு வசனத்தை ஓதிட்டு, இனிமே நாம நரகத்திலிருந்து பாதுகாப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை கற்று, அதை செயல்படுத்தணும். நம்முடைய குடும்பத்தாரையும் அதே போல பண்படுத்தணும். இந்த மாரி பண்படுத்தக்கூடிய வசனங்களை எல்லாம் எடுத்து எடுத்து, அத பிள்ளைகளுக்கு திங்கட்கிழமை நடத்திக் கொண்டே இருக்கணும். அல்லது அவங்கள படிக்க வைக்கணும். செவ்வாய்க்கிழமை எப்போதுமே என் இறைவனின் பண்புகளும், பெயர்களும் அல்லாஹுடைய பண்புகளையும், பெயர்களையும் ரிப்பீட்டடா அந்த செவ்வாய்க்கிழமை அதுதான் படிப்பாங்க. இல்ல அல்லாஹுடைய பண்புகள், பெயர்கள். பெயர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மட்ட இருக்குது பெயர்கள். அந்த பெயர்கள் தரோம். அதை நீங்க அப்படியே அல்லாஹ் அதனுடைய ஆதாரத்தோட ஒரு நாளைக்கு 5ஓ, 10ஓ எத படிக்கிறாங்களோ திரும்ப ரிப்பீட்டா அது வந்து அந்த செவ்வாய்க்கிழமை படிச்சு கொண்டே இருப்பாங்க. அதாவது கேட்டு படித்தல் மூலமாக அவங்க உள்ளத்துல பதிய வைத்தல். அதான் நோக்கம். புதன்கிழமை பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடா நம் இறைவனின் வேதத்தை பொருளுடன் வாசிப்போம். ஒரு நாளைக்கு அந்த 1/2 மணி நேரம் ஒரு பக்கமோ, அர்த்தத்தோட எவ்வளவு வாசிக்க முடியுமோ, அப்படியே சூரத்துல் ஃபாத்திஹாலருந்து நாஸ் வரைக்கும். அப்படியே ரிப்பீட்டா நம்ம வாசித்துக்கிட்டே இருப்போம். புதன்கிழமை அதான் ஒர்க். பிள்ளைங்க. அப்ப இதனால படிக்கும் பழக்கமும், குர்ஆனுடைய வசனங்களுடைய செய்திகள் உள்ளத்தில் போய் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும்.
இப்போ ஃபர்ஸ்ட் வந்த உடனேயே புதன்கிழமை குர்ஆனை தான் வாசிக்கணும். எல்லா பிள்ளையுடைய கையில தர்ஜுமா இருக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணிருங்க. அழகா அதை வாசித்து அதை புரியும் ஒரு தன்மையை அவங்களுக்கு ஏற்படுத்தலாம். இது மிக முக்கியமான ஒரு பயனுள்ள ஒரு ஒரு பாடம். வியாழக்கிழமை அதே 9:30 10 மணி வரைக்கும் நம் இறைத்தூதரின் பொன்மொழிகளை வாசிப்போம். சும்மா வாசித்தல் தான். இது வந்து டீச்சிங்லாம் கிடையாது. வாசித்து கொண்டே இந்த புத்தகத்தையே திரும்ப திரும்ப வாசிக்கிறனால அந்த செய்தி போய் உள்ளத்துல போய் சேரும். அவ்வளவுதான். ஒரு நாள் சேராட்டி அடுத்த நாள் போய் சேரும். வியாழக்கிழமை எப்போதுமே 1/2 மணி நேரம் வந்த உடனேயே ரியாது சாலிஹின் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் வாசித்து கொண்டே போக வேண்டியதுதான். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா குர்ஆன் சுன்னாவின் துஆக்கள். குர்ஆன்ல வரக்கூடிய ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா அதை அப்படியே அழகா சொல்லி கொடுத்து அதனுடைய அர்த்தங்களை சொல்லி கொடுத்து இப்படியே ரிப்பீட்டடா குர்ஆன் உடைய துஆக்கள், சுன்னாவில் வரக்கூடிய துஆக்கள் இதுதான் ரிப்பீட்டாவே இருக்கும். இதனால குர்ஆன் துஆவினுடைய அவசியமும் அதை நம்ம மனப்பாடம் செய்து வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் அவங்களுக்கு ஏற்பட்டுரும். ஒரு 6 வருஷமா 10 வருஷமா இங்கேயே படிக்கிறாங்கன்னு சொன்னா 10 வருஷமா இந்த துஆவை திரும்ப திரும்ப அவங்க கேட்டாங்கன்னா மனப்பாடம் ஆயிடும். புரியுதுங்களா? அப்ப இந்த பாடம் வந்து ஒன்லி நடத்தி அதை வந்து மனப்பாடம் செய்ய வச்சு போற பாடம் அல்ல. அது டெய்லி ருட்டீன் ஒரு ஆக்டிவிட்டிஸாவே நம்ம இதை கொண்டு வரோம். இதான் நோக்கம். அடுத்த சனிக்கிழமைக்கு மட்டும் ஒரு டிஃப்ரெண்டான பாடத்தை கொடுக்குறோம். சரிங்களா? திங்கள் டு வெள்ளி வரைக்கும் ஒரே இந்த பாடம் தான். சனிக்கிழமை ஒரு டிஃப்ரெண்ட். இதெல்லாம் நீங்க தான் யார் யார் நடத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணணும். சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலையில 9 டு 9 வரைக்கும் முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி வாசித்த அழகா ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி எப்படி இருக்கணும் என்ற தகவல் இந்த நூல்ல இருக்குது. இந்த ஹாஃப் அன் அவர் சனிக்கிழமை இதைத்தான் அந்த புத்தகத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் படிச்சு முடிக்கணும். முடிச்சுட்டா திரும்ப அந்த புத்தகத்தையே படிச்சுக்கிட்டே இருப்போம். 6ஆம் வகுப்பு முதல் கடைசி வரைக்கும் படிக்கக்கூடிய அனைத்து மாணவிகளும் இந்த டயத்துல இதைத்தான் கேட்பாங்க. இதுதான் ருட்டீனா இருந்துகிட்டே இருக்கும். 9:30 இருந்து 10:30 வரைக்கும் ஹாஃப் அன் அவர் பிற்படுத்திட்டா நீங்க வந்து 9:30 இருந்து 10 10 டு 10:30 அப்படி ஆக்கி கொள்ளலாம். சமையல் கலை அறிவோம். இப்ப நீங்க வீட்டுல செய்யக்கூடிய இட்லி, தோசை, உப்புமா இப்படி ஒவ்வொன்று ஒன்றா நம்ம என்ன செய்யறோமோ அது எப்படி செய்யணும் என்பதை அந்த டீச்சர் வந்து கற்றுக் கொடுக்கணும். கனவா எப்படி சுத்தம் பண்றது, எப்படி நண்டை சுத்தம் பண்றது, மீனை எப்படி சுத்தம் பண்றது, மீன் குழம்பு எப்படி வைக்கிறது, அதனுடைய வெரைட்டிஸ் என்னென்ன இருக்குது, இதையெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு நாளைக்கு அவங்க வந்து வீட்டில் செய்ய வைத்து அவங்கள வந்து சமையல் அறிந்தவங்களாக உருவாக்குறது. வீட்டில் நீங்க சமையல் செய்யணும், வீட்டில் காய்கறிகளை வெட்டி கொடுக்கணும், அதையெல்லாம் இங்க நடத்தணும். காய்கறிகளை எப்படி வெட்டுறது, எப்படி கிச்சனை சுத்தம் பண்றது. ஏன்னா இதெல்லாம் நம்ம இந்த ஸ்கில்லாம் தெரியாமலேயே பிள்ளைங்க வளர்ந்துட்டு கல்யாணம் பண்ண பிறகு என்ன செய்யறாங்க, மாமியார்ட்ட போய் திட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த ஒரு நிலையை போக்கதான் இந்த ஸ்கில். இந்த 1 ஹவர்ல எப்படி காய்கறி வெட்டுறது, எப்படி கிச்சனை சுத்தம் பண்றது. பாருங்க நிறைய பெண்களுக்கு கிச்சன் சுத்தம் பண்றது தெரியல, கக்கு சுத்தம் பண்ண தெரியல. கல்யாணம் பண்ண பிறகும் ஒண்ணும் தெரியல. அழுக்கு பாண்டையோட அப்படியே வாழக்கூடிய நிலைகள்லாம் காணப்படுது. அல்லாஹ் பாதுகாப்பான. பெற்றோரும் கற்றுக் கொடுக்கறதும் இல்லை. படிப்பு படிப்புன்னே அந்த பிள்ளைங்க போய் நடைமுறை வாழ்க்கையை கற்றுக்கொள்ளாம பின்னால கஷ்டப்படக்கூடியவங்களாக அல்லது அழுக்கு பாண்டைகளாகவே வாழக்கூடியவங்களாக காணப்படுறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பான. அப்ப அதை மாற்றணும். எப்படி வீட்டுல செருப்பு அடுக்கி வைக்கிறது, எப்படி வீட்டை கூட்டுறது, கக்கூசை கழுகுறது, ஃப்ரிட்ஜை எப்படி அழகா வந்து சுத்தம் பண்றது. ஃப்ரிட்ஜ் பாத்தீங்கன்னா அது குப்பை தொட்டியை போலவே அது காட்சியளிக்கும். சுத்தமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதை பத்தி தெரியல. கருவேப்பிலையை எப்படி பிச்சு வைக்கிறது அது தெரியல. மிளகாயை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது காம்பை எடுத்து வச்சுட்டா நீண்ட நாள் இருக்கும், அது தெரியல. இந்த மாதிரியான நுட்பங்களை நுணுக்கங்களை இந்த வயசுல இருந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும். அதுவும் ரொட்டீனா தான் நடக்கும். பெரிய பிள்ளையானாலும் அவங்களுக்கு வந்து இதே திரும்ப தெரிஞ்சாலும் தெரிஞ்சவங்களை வைத்து இதை நடத்த வைக்கிறதும் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒர்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். 10:30 11:15 வரைக்கும் குடும்ப நிர்வாகம் எப்படி செய்யணும், பொருளாதார சேமிப்பு எப்படி இருக்கணும், இதெல்லாம் தெரியாதனாலதான் நம்ம ஆண்களும் கஷ்டப்படுறாங்க. கணவன் கொண்டு வரக்கூடிய அந்த பொருளாதாரத்தை வைத்து அதை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்றது தெரியாதனால அவங்க ரொம்ப கடன் வாங்கி கடன் பட்டு, இன்னும் சொல்லப்போனா இஸ்லாத்துக்கு முரணாக இருக்கக்கூடிய இன்ஸ்டால்மெண்ட்ல போயிடுறாங்க, வட்டிக்கு போயிடுறாங்க, தங்கத்தை அடகு வச்சுட்டு போய் காசு வாங்கி செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து பாவமான நிலைக்கு போயிடுறாங்க. அல்லாஹுவுக்கு பிடிக்காத செயலின் பக்கம் போயிடுறாங்க.
அப்ப பொருளாதார சேமிப்பு அதை எப்படி மெயின்டைன் பண்றது என்பதை இந்த இடத்துல நீங்க கற்றுக் கொடுக்கணும். அப்புறம் ஒரு வாரம் என்ன நாட்டு நடப்பு, நாட்டுல என்ன நடக்குது அந்த செய்திகள்லாம் குறிச்சு வச்சுட்டு அதை நீங்க எடுத்து சொல்லணும். சில பிள்ளைங்க நாட்டு நடப்பு நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, அவங்கள அதை என்ன செய்யணும், குறிப்பிடுத்தணும் வந்து நடத்த வைக்கணும். அப்புறம் ஊர் செய்தி, ஊர்ல என்ன நடக்குது, ஊர்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது, ஊர்ல என்ன ஒழுங்கீனம் இருக்குது, இதுல இருந்தா நாம பாதுகாத்து கொள்ளணும், நம்ம தோழிகளை பாதுகாக்கணும் என்பதையெல்லாம் இந்த இடத்துல சொல்லணும். பொது அறிவு கொடுக்கணும். நாட்டு செய்தி ஆகியவற்றை எல்லாம் இந்த நேரத்துல கற்றுக் கொடுக்கணும். அப்புறம் 11:15 இருந்து 11 வரைக்கும் இடைவெளி, 11:30 12:30 வரைக்கும் தேர்வுக்கு தயாராகும்னு சொல்லிட்டு, அந்த 8ஆம் வகுப்பு ஒவ்வொரு மாணவிகளுக்கான அந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய நிலைகளை கொடுக்கிறோம். அதுல வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்து அதுல ஃபில் பண்ண சொல்றது, ஒன் வேர்டுகளை வந்து அவங்கள எழுத சொல்றது. இந்த மாதிரி தேர்வு அது ஒண்ணுமே இல்ல, அது ஒரு வடை சாப்பிடுவதை போல, அது பன்னு சாப்பிடுவதை போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேர்வு என்பதை இலகுபடுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த டைம், இந்த நேரம். அப்புறம் 12:30 1:30 வரைக்கும் தொழுகை, அங்கேயே தொழு வச்சுட்டு பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பிடுவோம், அவங்க சாப்பிட்டுட்டு மறு வந்துருவாங்க. 1:30 4:30 வரைக்கும் இந்த சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா பேச்சு பயிற்சி தான் நடக்கும். இந்த ஒரு வாரமா நான் சொன்னேனா இல்லையா, தமிழ்ல படிச்ச அந்த அழகான வாக்கிய தொடர்களை வைத்து ஒரு ஸ்பீச் ஒரு மாணவி பேசுவாங்க. இன்னொரு மாணவி ஆங்கில உரையாடலை, அதுல வரக்கூடிய அந்த புக்ல வரக்கூடிய அந்த உரையாடலை 2 மாணவி என்ன செய்வாங்க, அதை உரையாடல் பண்ணி மைக்கு கொடுத்து பேசுவாங்க. அதனால அந்த ஸ்கில் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும் பாருங்களேன். அது வீட்டுல போய் செய்யணும், அது பயிற்சியா கொடுக்கணும். அப்புறம் இஸ்லாமிய பாடங்களை எது நடத்துனீங்களோ அதை ஒரு மாணவி என்ன செய்வாங்க, ஸ்பீச் பண்ணுவாங்க. அதனால தஅவாவுடைய ஸ்கில் வளரும், பயான் பேசக்கூடிய அந்த ஸ்கில் வளரும். நாம வந்து என்ன செய்யலாம் சொன்னா, இந்த பாடத்துல பேச்சு பயிற்சி பாடத்துல வந்து நல்லா ட்ரைனிங் வந்துட்டாங்கன்னு சொன்னா, அதை வந்து பொதுமக்களும் வந்து, அதாவது அவங்க பெற்றோர்கள் வந்து கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி இவங்களை வைத்தே ஒரு பயான் வார வாரம் நடத்தக்கூடிய ஒரு முறையை நம்ம ஏற்படுத்தணும். சரிங்களா? அல்லது சனிக்கிழமை நைட்டு நல்லா பேசக்கூடிய மாணவிகளை வைத்தும், அதே போல ஆலிமாக்களை வைத்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மகரிப் இஷா வரைக்கும் அந்த கல்லூரியில என்ன செய்யணும் சொன்னா, பெண்களுக்கான பயான் நடத்தி கொண்டே இருக்கணும். மாணவிகளை வைத்தும் அதே போல உஸ்தாதாக்களை வைத்தும். அதனால மாணவிகளுக்கு அந்த ஸ்கில் வளர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ 1:30க்கு வந்துட்டாங்க, ஒரு 2:30க்கு இல்ல 3 மணிக்கே வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, பேச்சு பயிற்சிலாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா, 3:30 4 மணி வரைக்கும் என்ன செய்யணும் சொன்னா, இஸ்லாமிய புத்தகங்கள் வாங்கச் செய்து அதை படிக்கும் திறனை வளர்க்கணும். அவங்களுக்கு புத்தகத்தை எல்லா பிள்ளைங்களுடைய கையிலையும் ஒரு இஸ்லாமிய புத்தகத்தை வாங்கி கொடுத்து, ரஹீக்குல் மக்தூம் வாங்கி கொடுத்துட்டு, இதை ஃபுல்லா நீங்க படிச்சு முடிங்க, எத்தனை மாசத்துல இதை படிச்சு முடிக்கிறீங்க பார்ப்போம். அந்த படிச்சதுன்னு நோட்ஸ் எடுங்க, டெய்லி மகரிப் டு இஷா வரைக்கும் வீட்டுல படிங்க, ஓதுங்க. அந்த நோட்ஸ் எடுத்ததை வந்து இந்த டயத்துல நீங்க என்ன செய்யணும், வாங்கி பார்த்துட்டு, பரவாயில்லையே நல்லா எழுதிருக்கீங்க, மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக் என்று அவங்கள துவா செய்து அவங்க ஊக்கப்படுத்தணும். எப்போதுமே ஆசிரியர்கள் உஸ்தாதாக்களுக்கான வார்த்தை பிரயோகம் இதுதான். நீங்க என்ன செய்யணும், பிள்ளைங்களை திட்டவே கூடாது. பாரக்கல்லாஹ் ஃபீக், ஹய்யாக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களை வாழ வைப்பானாக, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக, நல்லா செஞ்சிருக்கிறீங்கம்மா, தப்பு பண்ணிட்டா அல்லாஹ் உங்களை பண்படுத்துவானாக, நீங்க இந்த தவறை விட்டுடுங்கம்மா, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாகன்னு அவங்களுக்கு அழகான முறையில சொல்லிக்கிட்டே இருக்கணும். பொறுமை இருக்கணும். கொஞ்ச நாள்ல அவங்ககிட்ட காணப்படும் அந்த தவறு அல்லாஹுடைய அருளால அது மாற்றப்பட்டு விடும். ஆகையால இல்ல சபுர் தேவை, அழகான முறையில போதிக்கும் தன்மை தேவை. சரி, அடுத்து பாருங்க, இந்த மாலை வகுப்பு, மாலை வர்றாங்களே இஸ்லாமிக் ஸ்டடிஸ் சொன்னோமா இல்லையா, 1:30 3 மணி வரைக்கும் தலீமுல் குர்ஆன், நாம ஏற்கனவே சின்ன பையல நடத்தினது அதே முறை பிரகாரம் என்ன செய்யணும் சொன்னா, பிள்ளைங்களுக்கு தஜ்வீத் ரூல்ஸுடன் உச்சரிப்புடன் தலீமை கற்றுக் கொடுக்கணும். 1 மாசமோ 2 மாசமோ கற்றுக் கொடுத்து எல்லா பிள்ளைகளுக்கும் இஹ்ஃபாண்டா என்ன, இஹ்ஹாண்டா என்ன, இஹ்ஃபாண்டா என்ன, இக்லாப்னா என்ன, கல்கலஹண்டா என்ன, இத்காம் தாம்டா என்ன, இத்காம் நாகிஸ்னா என்ன, ஹுரூஃபுல் இஸ்திலாண்டா என்ன என்பதெல்லாம் அவங்க நல்லா தெரிஞ்சு நல்லா அதை பக்கா வாங்கிட்டாங்க, நல்லா ஓதுறாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கடுத்து அது முடிச்ச பிறகு குர்ஆன் பாடத்துக்கு போறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் இயருடைய நம்முடைய திட்டம். 6ஆம் வகுப்பு அல்லது எல்லாமே ஃபர்ஸ்ட் வருஷம் படிக்கக்கூடிய எல்லா மாணவிகளும் இதுதான். நல்லா ஓத தெரிஞ்ச பெண்ணா இருந்தாலும் அவங்களை வைத்து ஓதி கொடுக்கறதாவது நம்ம ஏற்பாடு பண்ணுமே தவிர, எல்லாத்துக்கும் ஈக்குவல் எல்லாரும் ஒரே நிலையிலேயே என்ன செய்வாங்க, தாலீமை
1 மாசமோ 2 மாசமோ 3 மாசமோ படிப்பாங்க. படிச்சு முடிச்ச பிறகு அம்ம ஜுஸுவ பொருளுடன் மனப்பாடம் செய்ய வைக்கிறோம். அது எப்படி அப்படின்னு சொன்னா, திங்கட்கிழமை பார்த்து தஜ்வீதுடன் என்ன செய்றோம்? எல்லா பிள்ளைங்களும் ஓத வைக்கிறோம். சூரா ஃபாத்திஹான்னா பெயரோட சொல்லி வைக்கணும். சூரத்துல் ஃபாத்திஹா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று உச்சரிப்போட சொல்லி கொடுத்து அஹ், எல்லா பிள்ளைகளும் அந்த திங்கட்கிழமை அதை மட்டும் பார்த்து ஓதுவாங்க. இந்த கிளாஸ்ல வந்து மற்ற ஆசிரியர்கள் வந்து உதவியா இருந்து அவங்களும் கற்றுக்கொள்ளலாம். அப்ப தெரியல, ஆசிரியருக்கு இந்த உச்சரிப்பு தெரியலன்னு சொன்னா அதை ஆஹ் நல்லா கற்றவங்கள்ட்ட இருந்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அடுத்து செவ்வாய்க்கிழமை என்ன செய்யணும்னு சொன்னா பொருளை மனப்பாடம் செய்யறது. சூரா ஃபாத்திஹாவோட அர்த்தத்தை அப்படியே எல்லா பிள்ளையும் மனப்பாடம் செய்ய வைக்கணும். அதே போல ஒவ்வொரு சுறா போகும்போது அம்ம ஜுசு தானே 30ஆம் ஜுசுனால அடுத்தடுத்த ஒவ்வொரு சின்ன சின்ன சுறாக்கெல்லாம் அப்படியே பொருளை மனப்பாடம் செய்ய வைக்கணும். புதன்கிழமை சூரா ஃபாத்திஹா அப்படியே மனப்பாடம் உச்சரிப்போட சொல்ல வைக்கிறோம். வியாழக்கிழமை ஏற்கனவே மனப்பாடம் செய்து அப்படியே நிறைய போயிட்டீங்கன்னு சொன்னா பழைய மனப்பாடத்தை ரிப்பீட்டா கேட்டு கேட்டு அவங்கள வந்து அந்த மனப்பாடத்தை ஸ்திரப்படுத்தி கொண்டே வர வேண்டும். இதுதான் வந்து குர்ஆன் பாடத்தினுடைய மெத்தேட். இது கடைசி வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போ ஒரு பிள்ளை பாருங்க 6ஆம் வகுப்பு படிக்கும்போது அம்ம ஜூஸ் முடிச்சிட்டாங்கன்னா சும்மா நார்மலாவே இந்த திட்டத்துல போய் 10th படிக்கும்போது 5 ஜூஸ் மனப்பாடம் பண்ணிடுவாங்க அர்த்தத்தோட. மாஷா அல்லாஹ் ஹாஃபிதா ஆயிட்டாங்க. 5 ஜூஸ் ஹாஃபிதா அர்த்தத்தோட. இது பாத்தீங்கன்னா நம்ம ஊர்களை பெரும்பாலான இடங்கள்ல அர்த்தத்தோட ஹாஃபில் பண்ண வைக்கிறதே இல்ல. அர்த்தமே சொல்லி கொடுக்கறது இல்ல. அழகா பண்ணிடுவாங்க. நீங்க நடத்துதல் அழகா பண்ணிடுவாங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு ஜூஸ் என்பது ஒரு வருஷத்துல ஈஸியா இலகுவா மனப்பாடம் பண்ணிடலாம். இந்த மெத்தடுல நம்ம போகும்போது அல்லாஹுடைய அருளால். அடுத்து பாருங்க, வெள்ளிக்கிழமை நீங்க பாத்தீங்கன்னா தஃப்சீர். வெள்ளிக்கிழமை நம்ம காலையில நம்ம தஃப்சீர் வகுப்பு நடத்துறோம். அதை நீங்க அட்டென்ட் பண்ணிட்டு பிள்ளைங்களை அட்டென்ட் பண்ண வச்சுட்டு அந்த தஃப்சீர் வகுப்பை ஈவினிங்க வந்து வெள்ளிக்கிழமை அவங்கள்ட்ட கேட்டு நாம எப்படி ஓதி கொடுத்து அர்த்தங்கள்லாம் சொல்லி கொடுக்குறோமோ அதே போல பிள்ளைங்களையும் சொல்ல வைத்து பிள்ளைங்கள்ட்ட அர்த்தம் கேட்டு அந்த அதாவது இடையில இருக்கக்கூடிய இப்ப நம்ம வந்து சூரா சஜிதா போயிட்டு இருக்கிறோம். சூரா சஜதா, சூரத்துல் அஹ்ஸாப். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு சூறாக்கள் போகும்போது அந்த சூறாக்கள் அவங்களும் பயணிக்கக்கூடிய நிலை ஏற்படும். இது வந்து எல்லாருக்குமே ஆசிரியர்கள் எல்லாருமே இதுல வந்து கலந்து கொள்ளணும். அப்பதான் நம்முடைய அறிவு டெவலப் ஆகும். இல்லைன்னு வச்சுங்களேன், நான் ஆலிமான்னு சொல்லவே கூடாது. ஆசிரியர் உள்ளவங்க நான் வந்து கற்றவங்கன்னு சொல்லக்கூடாது. எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய உபதேசம் என்னவென்றால், நாம் அனைவரும் தாலிபுல் இல்ம், கல்வியை தேடக்கூடியவர்கள் தான். ஏன் நீங்க பாத்தீங்கன்னா முபாரக் மதனின்னு சொல்லிட்டு இலங்கையை சார்ந்த அறிஞர் அவங்க சொல்றாங்க, அன தாலிபுல் இல்ம், நான் ஒரு கல்வியை கற்கும் மாணவர். உலமாக்கள்னா யாரு? கல்வியில் மேல்நிலை பெற்ற வயதில் மேல்நிலை பெற்றவங்க தான். முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உத்தைமின் ரஹிமஹுல்லா, சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா போன்ற அறிஞர்கள். சரிங்களா? இப்ப நம்ம ஊர்கள்லாம் வந்து ஆலிம்னு சொல்லிட்டு ஒரு பேரை கொடுத்தோன்னா அவங்க படிக்கிறதும் இல்லை, அதிகப்படியா அவங்க வந்து கல்வியை தேடக்கூடிய நிலையெல்லாம் இல்லாம போயிடுது. அறியாமை மிகைத்த அறியாமையுடன் மக்களோட சேர்ந்து அறியாமை பொதிக்கக்கூடிய நிலைகள் அதிகமா காணப்படுது. அதை நம்ம நீக்க வேண்டும். நாம் ஆலிமா, நான் ஒரு ஆலிமா, நான் ஒரு அறிந்த அறிங்கி என்ற பெயரெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் ஒரு மாணவி, நான் கற்க வேண்டிய நிறைய உள்ளது, நான் கற்க வேண்டும் என்ற சிந்தனையை கொண்டு வர வேண்டும். அடுத்து 3 to 4:30 வரைக்கும் 6ஆம் வகுப்புல எனக்கு அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாருங்கிற நூலு, அந்த நூலை முதல் பாகத்தை நடத்தணும். இதுல அகீதா, ஃபிக்ஹ், அதே போல ஹதீஸ், துஆக்கெல்லாம் இடம்பெறுது. இதையெல்லாம் மனப்பாடம் செய்ய வைக்கணும். இப்போ 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா ஒரு 4 மணி வரைக்கும் நடத்துறீங்க, அல்லது 3:45, அதுக்கடுத்து ஒரு 1/4 மணி நேரம் 3 அடிப்படைகள், அல்லது இந்த புத்தகத்தை முடிச்சுட்டு 3 அடிப்படைகள் நடத்தலாம். அதுக்கடுத்து அஸ்ர் தொழுகையை தொழ வைக்கிறீங்க, அங்கேயே தொழ வச்சுட்டு தொழு முறையை கற்றுக் கொடுக்கணும். 4 மணிலேருந்து 4:30 வரைக்கும் எப்போதும் இதுதான் ஒர்க்கு. எல்லா பிள்ளைங்களும் சஃப்ல நிக்க வைக்கிறது, அதெல்லாம் நம்ம மக்களுக்கு தெரியல. கால் ஒட்டி கால் ஒட்டி நிக்க வைக்கிறது, தோல் புஜங்கள் ஒட்டியவாறு நிக்க வைக்கிறது, அவங்களுக்கு எப்படி ருக்கு செய்யணும், எப்படி சுஜூது செய்யணும், சுஜூதுல என்ன ஓதணும். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல பெண்களுக்கு ஒரு முறை, ஆண்களுக்கு ஒரு முறை. பெண்கள் பாத்தீங்கன்னா தொழக்கூடிய முறையில பாத்தீங்கன்னா
சுஜூத் செய்யும் போது என்னமோ ஒரு மாதிரியான நிலையில அவங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் தவறு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே முறையை தான் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தாங்க. ஸ்ட்ரைட்டா என்ன செய்யணும்? குதிகால்கள் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். பித்தட்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். கை கை வந்து விலகி இருக்கணும். நபியர்கள் விலகி இருக்க சொன்னாங்க. பார்த்தோன்னா கையெல்லாம் பூமியோட வச்சிடுறாங்க சஜிதால. அப்ப அதையெல்லாம் நீங்க தான் மாற்றணும். அதுக்கான புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை அதை படித்து அந்த முறைகளை என்ன செய்யணும்னு சொன்னா டெய்லி பயிற்சி கொடுக்கணும். டெய்லி பயிற்சி கொடுத்தாதான் அந்த நிலை மாறும். அப்ப தொழுகையின் முறைகளை செயல் வடிவத்துல கற்றுக் கொடுக்குறீங்க. அது முடிச்சுட்டு தொழுகைக்கு பின் ஓதும் அதுக்காறுகள், இந்த தொழுகைக்கு பின் ஓதும் அதுக்காறுகள் இதுல வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. எனக்கு அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள் என்ற நூல்ல இருக்குது. அந்த அதுக்காறுகளை அவங்களுக்கு நடத்துங்க. அதை அவங்களுக்கு நடத்தி அவங்களுக்கு ஓதக்கூடிய பழக்கங்களை கொண்டு வரணும். இதான் சுன்னா. இந்த சுன்னாவை நம்ம மக்கள் விட்டனாலதான் பள்ளிகள்ல பிதா வந்துருச்சு. நபி அவர்கள் கற்றுத்தராத நிலைகள் காணப்படுது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அடுத்து அதோட சேர்த்து என்ன செஞ்சுன்னா மாலை ஓதும் அதுக்கார்கள் அஸ்பஹனா வாஸ்பஹல் முல்கு லில்லாஹ் ஃபுல்லா அது நம்மகிட்ட பிடிஎஃப் இருக்குது. அதை தருவோம். அதை என்ன செய்யணும் சொன்னா அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து A4 சைஸ்ல அதை வந்து காலை மாலை ஓதும் பழக்கங்களை பிராக்டிக்கலா அந்த பிள்ளைங்களுக்கு அப்படி ஏற்படுத்தணும். அடுத்து இதான் வகுப்பினுடைய முறைகள், மாதிரிகள். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு வருஷமா போகும்போது நம்ம 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புல ஒரு சப்ஜெக்டை நம்ம கொண்டு வந்துகிட்டே இருப்போம். அடுத்தடுத்த ஆண்டுகள்லாம் அப்படியே கொண்டு வந்துகிட்டே இருப்போம். இதுல வந்து ஆசிரியராக உள்ளவங்க கண்டிப்பா நீங்க வந்து 6ஆம் வகுப்பு நடத்தும் போது அது மார்க்க சயின்ஸ், சோசியல் சயின்ஸ்ல மார்க்கத்தோட ஒப்பிட்டு குறிப்பெடுத்து வச்சிருங்க. அதை இந்த குறிப்புகளை எங்களுக்கு தரணும். அதை நாங்க முடிந்தால் அது ஒரு பிடிஎஃபா போட்டு அடுத்தடுத்த ஆண்டுகளில் அதன் அடிப்படையில் நடத்தக்கூடிய நிலைகளை நம்ம உருவாக்கணும். சரிங்களா? முடிந்தா நமக்கான இந்த கவர்மெண்டுடைய சிலபஸை ஒரு முஸ்லீம் இஸ்லாத்துடன் எப்படி கற்பிப்பது என்ற முறையில நம்ம புத்தகம் போடுறதுதான் நம்முடைய இன்னொரு இலக்காக எடுத்துக்கொள்ளணும். நடத்தக்கூடிய ஆசிரியை வந்து இஸ்லாத்துடன் இந்த உலக கல்வி, அதாவது ஸ்கூலுடைய சிலபஸை எப்படி நம்ம நடத்துறது, அந்த மாதிரி நீங்க கொண்டு வரணும். அதான் உங்களுக்கான ஒரு இலக்காக நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்க. அது உங்களுக்கான ஒரு இலக்கு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதனால நிறைய நன்மைகள் உண்டு. சரி, அடுத்து பாருங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த வெள்ளிக்கிழமை தப்சீர் வகுப்புல சூரா நூறுலாம் நம்ம நடத்திட்டோம். அது டூல்ஸ் இருக்குது. அது கூட நீங்க டைம் இருந்தா தரோம். அதை நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த வெள்ளிக்கிழமை நீங்க அந்த மாதிரி சூரா நூறு ரொம்ப முக்கியமானது. அதை கூட நீங்க நடத்தலாம் இன்ஷா அல்லாஹ். சரி, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஆலிமாவுடைய சிலபஸ்லாம் பின்னால வரும். நாம ஆரம்பத்திலே சொன்னோமா இல்லையா? அதாவது அவங்க 10th 11th முடிச்ச பிறகு காலேஜ் படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல அதுக்கு இடையிலேயே நம்ம துருஸ் உலகத்துல அரபியா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படியே வந்து அவங்க வந்து காலேஜ் படிக்கக்கூடிய அந்த தொலைதூர கல்வியில இங்க படிப்பாங்க. அதோடு சேர்த்து ஆலிமாவுடைய பயிற்சிகளும் இருக்கும். இதுலயே நிறைய அவங்க கற்றுக்கொள்வாங்க. இந்த இந்த இதுல பயணித்தாலே நிறைய விஷயம் அவங்களுக்கு வந்துடும். இறுதியாக ஆசிரியர்களுக்கான உபதேசம் மற்றும் நிர்வாகிகளுக்கான உபதேசம் கூட. இந்த பயணத்துல இஹ்லாஸை ஏற்படுத்திக் கொள்ளணும். நான் அல்லாஹுக்காக செய்கிறேன், பேருக்காக, புகழுக்காக, பணத்துக்காக கிடையாது. பணம் என்பது இப்ப சம்பளம் என்பது ஒரு இங்க ஊக்கப்படுத்தி தரக்கூடிய ஒன்று. ஆனா இதை விட நீங்க அல்லாஹுக்காக செய்யும் போது அல்லாஹ் மறுமையில உங்களுக்கு அதிகமான கூலியை தருவான். நீங்க ஒரு எஃபோர்ட் போட்டு நீங்க நடத்தும் போது அதுக்கான ஊதியம் இது கிடையாது. உண்மையிலே நீங்க இஹ்லாஸோட நடந்து நீங்க நிறைய அர்ப்பணிப்புல செய்றீங்க, நிறைய ஒர்க்க செய்றீங்கன்னா அதுக்கு வந்து 40,000 50,000 1,00,000 10 லட்சம் கொடுக்க வேண்டிய ஒர்க்கா இருக்கலாம். ஆனா நம்மளால கொடுக்க முடிந்ததுதான் நம்ம ஒரு குறைந்த ஒரு ஊக்கத்தொகை தான் அது. ஆனா நீங்க அல்லாஹ்ட்ட கூலி எதிர்பாருங்க. அல்லாஹுக்காக செய்யுங்க. யா அல்லாஹ், என் மூலமாக நிறைய மக்கள் பயனடையும் நிலையை ஏற்படுத்தியா அல்லாஹ். அப்ப நீங்க மரணித்து மன்னரில் இருக்கும்போது அவருடைய நன்மையை பெறுவீர்கள். ஒரு ஒரு மனிதன் மரணித்த பிறகு அவனுடைய அமல்கள் துண்டிக்கப்பட்டு விடும். துண்டிக்கப்படாத அமல்கள் என்னென்ன என்பதை நபியர்கள் சொல்லும் போது பயனடையக்கூடிய கல்வி என்று சொன்னாங்க. அப்ப நீங்க என்னென்ன பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் எத்தனை பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் நல்ல கல்வியும் கற்றுக் கொடுத்தீங்களோ மரணித்த பிறகு அந்த நன்மை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த ஒரு நிய்யத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும். நான் அல்லாஹுக்காக இதை நான் செய்யறேன். இஹ்லாஸ், உள்ள தூய்மை. 2வது, இதற்கான முழுமையான கூலியை நீங்க அல்லாஹ்ட்ட எதிர்பாருங்க. சொர்க்கத்துல எதிர்பாருங்க. அல்லாஹுடைய பொருத்தத்தை எதிர்பாருங்க. அல்லாஹுடைய பொருத்தத்துக்காக செய்யுங்க. அப்பதான் நம்ம உண்மையா செயல்படுவோம். இல்லைண்டா சும்மா ஏதோ டைம் பாஸ் போனோம், ஏதோ நடத்தணும்,
அப்புறம் வீட்டுக்கு வந்தோம், கொஞ்சம் ரெஃபர் பண்ணோம், அடுத்து ஒரு நாடகத்தை சீரியலை பார்த்தோம், அப்புறம் அப்படி இப்படி போகும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு லட்சியத்தோட பயணிக்கணும். ஒரு லட்சியம் இருக்கணும். அல்லாஹ்ட்ட கூலி எதிர்பார்த்து, என்னால ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு நான் வழிகாட்டுவேன். நல்ல கல்வியை போதிப்பேன். அல்லாஹ்ட்ட இதன் மூலமா நான் வந்து நிறைய உயர்ந்த அந்தஸ்தை நான் பெறணும். அப்படின்னு உள்ள தூய்மையோட நீங்க செயல்படணும். 3வது, பெருமை கொள்ளுதல் கூடாது. 3வது பொறுமை மேற்கொள்ளுதல். 3வது என்ன செய்யணும்? பொறுமையை மேற்கொள்ளணும். பிள்ளைங்கட்ட சில சமயம் ஒழுங்கினம் காணப்படலாம். கோவப்படக்கூடாது. சபர் செய்யணும். சக உங்க கூட பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் மூலமா உங்களுக்கு சில இடையூறுகள் கொடுக்கப்படலாம். நிர்வாகத்தின் மூலமா சில அழுத்தங்கள் கொடுக்கப்படலாம். எல்லா நிலையிலும் சபர் செய்யணும். குடும்பத்தினர் மூலமாக உங்களுக்கு சில அழுத்தங்கள், நெருக்கடி கொடுக்கப்படலாம். சபர் செய்யணும். சபர். இன் இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன உஜூரஹும் பிகைரி ஹிசாப். அதே போல வபஷிரி ஸாபிரீன், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், பொறுமையாளர்களுக்கு நபியே நற்செய்தி கூறுவீராக. கண்டிப்பாக பொறுமையினுடைய கூலியானது அது பிகைரி ஹிசாப் என்று அல்லாஹ் கூறுகிறான். கணக்கில்லாமல் பரிபூர்ணமாக பொறுமையாளர்கள் கூலி வழங்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே இந்த பயணத்துல பொறுமை நமக்கு தேவை. பொறுமை நமக்கு ரொம்ப அவசியம். அதே போல ஒரு பிள்ளைக்கு படிச்சு கொடுத்தோம், வரல அப்படின்னு சொன்னா அதுல பொறுமையை மேற்கொள்ளணும். சொல்லி கொடுத்துக்கிட்டு அழகான முறையில பேசுறது, நடத்தி நடத்தி பார்த்தோம் அந்த பிள்ளைக்கு ஏறவே இல்லை, அதுலயும் சபர் செய்யணும். அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். யா அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு புரிதலை கொடு யா அல்லாஹ் அப்படின்னு. அல்லாஹ் அதை மாற்றி அமைச்சிருவான். அதே போல ஒழுங்கீனமான சில பிள்ளைகளை பார்க்கிறோம், அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரே நாளே திருந்தணும்னு நினைக்க கூடாது. அது நம்ம அட்வைஸ் பண்ண பண்ண 10 நாள் பண்ண 11 நாள் திருந்திட்டாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், அது நன்மையான காரியம். அப்படித்தான் நம்ம பார்க்கணும். ஒரு வருஷமா அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம், கரெக்டா 361வது நாள் அந்த புள்ள வந்து அதை விளங்கி திருந்திட்டாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு வெற்றி. அந்த மாதிரிதான் நம்ம போகணும். நம்முடைய இலக்கு வந்து பொறுமையுடன் கூடிய ஒரு இலக்காக இருக்கணும். அதை நீங்க வந்து ஒரு வருஷம் வேலை செஞ்சுட்டுலாம் பார்க்க முடியாது. ஒரு 2 வருஷம், 3 வருஷம், 10 வருஷம், 20 வருஷமா நீங்க இந்த பயணத்துல அப்படியே பயணிக்கும் போது அதனுடைய ரிசல்ட்டை நீங்க பின்னால பார்ப்பீங்க. உங்கள்ட்ட கற்றுக்கொண்ட அந்த மாணவிகள் ஒழுக்கத்திலும், கல்வியிலும், சமூகத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய நிலையை பார்த்து அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிப்பீர்கள். அல்லாஹ்ட்ட மறுமையில நீங்க அதுக்கு அதிகமான கூலியை பெறுவீர்கள். எனவே இதுல ஒரு சபுர் தேவை. அப்பதான் நம்ம அந்த நிலையெல்லாம் பெற முடியும். அடுத்து 4வது, பொது நலத்துடன் செயல்படணும். சும்மா ஒரு செல்ஃபிஷா இருக்கக்கூடாது. பொது நலம் இருக்கணும். பொது நலத்துக்காக சில தியாகங்களை நம்ம மேற்கொள்வோம். அது இருக்கணும். அர்ப்பணிப்புடன் செயல்படுதல் இருக்கணும். ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். ஏனோ தானோ ஒரு டைம் பாஸ் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு அர்ப்பணிப்பு. ஒரு கரெக்டா டயத்துல போறது, நல்ல ஒரு ஒர்க் எடுத்து நம்ம செய்யறது, அதை கரெக்டா செஞ்சு முடிக்கிறது, பிள்ளைகளுக்கு டீச் பண்ணும்போது நல்லா டீச் பண்றது, பேரண்ட்ஸ்கள்ட்ட போய் பெற்றோர்கிட்ட பேசும்போது நல்ல ஒரு உள்ளட்சத்தோட பேசுறது, அவங்களுக்கு நல்ல முறையை எடுத்து வைக்கிறது, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தவறுகளை களையணும், பாதுகாப்பு ஏற்படுத்தணும் என்பதில் பேராசை கொண்டு அதில் செயல்படணும். இதெல்லாம் இருக்கணும். 6வது, நல்ல வார்த்தையுடனும் நன்னடத்தையுடன் பயணிக்க வேண்டும். நல்ல வார்த்தையை நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்க. குடும்பத்தார்ட்ட, உங்க பிள்ளைகள்ட்ட, மாணவிகள்ட்ட, பெற்றோர்கள்ட்ட பேசும்போது அழகான வார்த்தையை பயன்படுத்தணும். வாங்க, உங்க பிள்ளைகிட்ட கூட வாங்கம்மா, உட்காருங்கம்மா, அதை பயன்படுத்தணும். நாம என்ன செய்யக்கூடாது, ஏ வா உட்காரு போ. நம்ம இந்த ஊர்கள்ல பாக்குறோம். அதெல்லாம் மாற்றம். அத மாற்ற முதல் இடத்துல இருக்கிறது நீங்க தான். நீங்க மாற்றினாதான் பிள்ளைங்க, உங்க மாணவிகள் மாற்றுவாங்க. உங்க குடும்பம் மாறும். ஆகையால என் நாவினால் இனிமே வா, போ, மூதேவி, கிறுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகளை பேச மாட்டேன்னு முடிவெடுத்துக் கொள்ளுங்க. நன்னடத்தையுடன் பயணித்தல் வேணும். பாதையில் நடக்கும்போது ஓரமா போறது, நல்ல வார்த்தையை பேசுறது, சினிமா, நாடகம் இதைகள்லாம் விட்டு தவிர்த்து கொள்றது, பெருநாள் அன்று பெருநாள் கொள்ளைக்கு போய் அங்க போய் சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைகள்லாம் அதெல்லாம் இல்லாம ஆக்கி கொள்றது, ஆடம்பர திருமணம், ஆண் பெண் கலப்பு இதெல்லாம் போய் பங்கெடுக்காம இருக்கிறது, ஒரு ஒழுக்கமான சூழ்நிலைய மேற்கொள்றது, அந்நிய ஆண்கள்ட்ட பேசாம இருப்பது, தேவை ஏற்பட்டா தேவையான விஷயத்தை மட்டும் பேசிட்டு அதோட நின்று கொள்வது. அங்க போய் என்ன செய்யக்கூடிய அந்நிய ஆண்கள்ட்ட போய் கடலை போட்டு பேசுறது, கடைகளை போய் பேசிட்டு இருக்கிறது, தங்க கடையில போய் பேசிக்கிட்டு இருக்கிறது, ஹிஜாப் இல்லா நிலையில இருக்கிறது, இந்த மாதிரியான பண்புகளை இருந்து நாம தவிர்த்து கொள்ளணும். அடுத்து 7வது, தவறாமல் நமது வகுப்புகளில் கலந்து குறிப்பெடுக்கணும். உங்களுடைய அறிவை வளர்த்து கொண்டே இருக்கணும்.
நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய வகுப்புகள் பாத்தீங்கன்னா நிறைய நடக்குது. அதே போல நமது யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய குர்ஆன் தஃப்சீர், அதே போல துருஸ் லுகத்துல் அரபிய்யா, அதே போல அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர், தஅலீம், அதே போல அல் உசூலு ஸலாஸா, தௌஹீத், ஏகத்துவம், இணை வைப்பு, சடங்கு சம்பிரதாயங்கள், ஒவ்வொரு மாதத்திலும் காணப்படக்கூடிய அனாச்சாரங்கள், இதெல்லாம் நம்ம தொடர் வகுப்பா போட்டிருக்கிறோம். வாய்ப்பு இருந்தா ஒரு டயத்தை ஏற்படுத்தி அதெல்லாம் கேட்டு உங்க அறிவை வளர்த்து கொண்டே இருக்கணும். இல்லைன்னா வளராது. எப்படி வளரும்? கற்றலே இல்லைன்னா வளராது. நம்ம வகுப்புடைய அந்த ஷெட்யூல்ல பாருங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நம்ம வகுப்புடைய ஷெட்யூல் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்லைன்ல இப்ப நடக்கக்கூடியது இதே ஜூம் மீட்டிங் தான். வெள்ளிக்கிழமை காலையில பார்த்தீங்கன்னா, குர்ஆனுடைய தஃப்சீர் வகுப்பு 10:30லேருந்து 11 வரைக்கும் நம்ம ஊர் டைம். அ இப்ப வந்து சூரத்து சஜ்தா நடக்குது. தனித்தனி அர்த்தம், மூத்த மார்க் அறிஞர்களின் விளக்கம், ஓதும் முறையோட சொல்லிக் கொடுப்போம். வெள்ளிக்கிழமை ஈவினிங் பார்த்தீங்கன்னா, இப்ப ஹஜ்ஜின் சட்டங்கள் நடக்குது. உம்ராவினுடைய முறைகள் என்ன, ஹஜ் எப்படி செய்யறது, அந்த சட்டம் நடக்குது. இது வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தோதுவான பாடங்கள்லாம் இங்க நடக்கும். இப்ப ரமதான் மாதம் வந்தா ரமதான் மாதத்தினுடைய சட்டங்கள் நடத்தப்படும். அப்ப இதையெல்லாம் நீங்க அழகா இந்த வகுப்புல இது ரொம்ப நாளா நடக்குது. இதெல்லாம் நம்ம மக்கள் பயன்படுத்துறதே இல்ல. கலந்து இதன் மூலமாக உங்களுடைய அறிவை வளர்த்து கொண்டே இருக்கணும். அப்பதான் டவுட் வராது. அடுத்து திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இன்னமல் மர்அத்து அவுரா, பெண் அவள் தன்னை அந்நிய ஆண்களுக்கு முன்பாக முழுமையாக மறைத்துக் கொள்வாள் என்ற ஒரு சிறிய புத்தகம் வந்து நடக்குது. திங்கட்கிழமை காலைல 10:30லிருந்து 11 வரைக்கும். ஒழுக்கம் சார்ந்த ஒரு பாடம். இதுல இந்த பாடம் மட்டும் இந்த நூல் இது ஒரு நூல். இது இந்த நூலை வந்து முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உத்தைமின் ரஹிமஹுல்லாஹுடைய மாணவரான ஃபௌசி இப்னு அப்துல்லா ஹஃபிதஹுல்லாஹ் தொகுத்த நூல். இந்த திங்கட்கிழமை எல்லா நாட்களிலும் திங்கட்கிழமை தோறும் அவங்களுடைய நூலை ஒவ்வொரு நூலா நம்ம முடிக்கணும் என்பது நம்முடைய திட்டம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவினால பிஇذنில்லாஹ் அல்லாஹ் அதுக்கு உதவி செய்வானாக. இப்ப இதுல எல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அவங்களுடைய நிறைய புத்தகங்கள் நம்ம நடத்த இருக்கிறோம். அதன் மூலமா நிறைய தகவல்கள், நிறைய மார்க் விஷயம் நமக்கு கிடைக்கும். அடுத்து செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா துருசுல் லுகத்துல் அரபிய்யா மீசான் என்ற அரபி இலக்கண நூல் நடைபெறுது. இதை நீங்க படிச்சு அழகா உங்க பிள்ளைகளுக்கு, மாணவிகளுக்கு நடத்தலாம். இதை நம்ம சிலபஸை வைப்போம் இன்ஷா அல்லாஹ். படிச்சாதான் நடத்த முடியும். அழகான முறையில் நடத்துறோம் அல்லாஹ்வுடைய அருளால. புதன்கிழமை அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர். அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் மார்க்க சட்டம், இலகுவான குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலான மார்க்க சட்டங்கள். தஹாரா இப்ப நடத்தப்பட்டு இருக்குது. தஹாரா சுத்தத்தினுடைய புத்தகம். அதுல பாத்தீங்கன்னா தண்ணீருடைய வகைகள், பாத்திரம், எந்தெந்த பாத்திரங்களை பயன்படுத்தலாம் என்ற சட்டம் நடத்தி முடிக்கப்பட்டு விட்டது. மலம் ஜலம் கழிப்பதன் ஒழுக்கங்கள் நடத்தி முடிக்கப்பட்டது. இப்ப இதெல்லாம் அழகா நீங்க மார்க்கத்தை, சட்டங்களை ஆதாரத்தோட கற்றுக்கொள்ளலாம். அப்ப இந்த மாதிரியான வகுப்புகளில் கண்டிப்பா இப்ப உங்களுக்கு வந்து நடக்கும். இப்ப உங்களுக்கு வந்து இப்ப உங்க ஆல்ரெடி ஷெட்யூல்டு இருக்குன்னு சொன்னா, அந்த ஷெட்யூல்டு போக முடியல நேரங்களை இதை அந்த வகுப்புகளை அட்டென்ட் பண்ண வாய்ப்பு இருந்தா அட்டென்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இது யூடியூப்ல அப்லோடு பண்ணுவோம். அதை பார்த்து உங்களுடைய நாலேஜை வந்து அதிகப்படுத்தி கொண்டே இருங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து பாருங்க, மூத்த மார்க்க அறிஞர்களின் பயான்களை கேட்டு அறிவை வளர்த்து கொண்டே இருக்கணும் நீங்க. மூத்த மார்க்க அறிஞர்கள் யாரு? குர்ஆன் சுன்னாஹை போதிக்கக்கூடிய சில அறிஞர்களை சொல்றேன். முபாரக் மதனி ஹஃபிதஹுல்லா, நல்ல ஒரு மார்க்க அறிஞர். நல்ல நிதானமா அழகா மார்க்க சட்டங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய யூடியூப் சேனல் இருக்குது. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருந்து நீங்க ஒவ்வொரு நேரங்கள்ல, ஓய்வு நேரங்கள்ல பயானை கேட்டு உங்களுடைய அறிவை வளர்த்து கொண்டே இருக்கணும். குடும்ப வேலை பத்தி நடத்தி இருக்கிறாங்க. ஜனாசாவின் சட்டங்களை இப்ப நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் நீங்க கேட்டு உங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ளணும். கேள்வி பதில்கள் வருது. அல்லாஹுடைய பெயர்கள் நடத்தியிருக்கிறாங்க. அதே போல முஜாஹித் இப்னு ரசீன், முஃப்தி உமர் ஷெரீப் இருக்கிறாங்க. அதே போல அப்துல் மஜீத் மஹபரி இருக்கிறாங்க. கமாலுதீன் மதனி இருக்கிறாங்க. அதே போல ஷேக் யாசிர் ஃபிர்தோசி இருக்கிறாங்க. அதே போல அஸ்கர் சிலானி இருக்கிறாங்க. இந்த மாதிரி அதே போல அதே போல ஹசன் அலி உமரி இருக்கிறாங்க. அதே போல உவைஸ் மதனி இருக்கிறாங்க. இவங்களுடைய பயான்லாம் குர்ஆன் சுன்னான் அடிப்படையில அனாச்சாரங்கள் பிதஅத் இல்லாம நல்ல பயானா இருக்கும். அதை கேட்டு உங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்ளுங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.
அடுத்து இறுதியாக ஒரு விஷயம் என்னன்னா, குடும்பத்தாருடன் நல்ல நிலையை கடைபிடித்தல். உங்களுடைய கணவருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்க நீங்க கொடுக்கணும். உங்க பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய ஹக்க கொடுக்கணும். நம்ம ஊர்கள சில விஷயங்கள பார்க்கிறோம். கணவனுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்க தொல்லையாக கருதி டிவோர்ஸ் கேட்கிறாங்க. எவ்வளவு ஒரு ஆபத்தான, முட்டாள்தனமான செயல். கணவனுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்க அது ஒரு தொல்லையாக காரணம் காட்டி டிவோர்ஸ் வாங்குறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இது மாதிரி பல நிலைகளை பார்க்கிறோம். ஆகையால நீங்க கணவனுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்க நல்ல முறையில கொடுங்க. சந்தோஷத்தோட கொடுங்க. அவங்கள நல்லா மதிங்க. அவங்களுக்கும் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுங்க. மார்க்கத்தை அவங்களுக்கும் மார்க்கம் தெரியாதவங்க இருந்தா அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. தொழுகையாளியால ஆக்கும் முயற்சி செய்யுங்க. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். பிள்ளைகள்ட்ட நல்ல முறையில பழகுங்க. உங்களுடைய உம்மா, வாப்பாட்ட நல்ல முறையில பழகுங்க. உங்களுடைய மாமனார், மாமியார்ட்ட நல்ல விதமா நடந்து கொள்ளுங்க. இத நீங்க நல்லா ஆக்கி கொண்டா தான், நீங்க இந்த பிள்ளைங்களுக்கு அழகான முறையில டீச் பண்ண முடியும். உங்க கணவருக்கு மத்தியில பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, இங்க கவனம் செலுத்த முடியாது. உங்க சில சமயங்கள்ல ஷைத்தான் அந்த அங்கே உள்ள கோபத்தை எல்லாம் பிள்ளைகிட்ட காட்ட வச்சுருவான். அப்ப பிள்ளைங்கள் பாதிக்கப்படுவாங்க. எனவே கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையை நீங்க மேம்படுத்தணும். அதை இனிப்பாக, இன்பமாக, சிறப்பாக ஆக்கிக்கொள்ளணும். குடும்ப வாழ்க்கையை இனிப்பாக, சிறப்பாக, இன்பமாக ஆக்கிக்கொள்ளணும். ஒரு முடிவு எடுக்கணும். எனக்கும் கணவனுக்கும் இடையில பிரச்சனை இல்லாம நாங்க ஆக்கிக்கொள்வோம். சண்டையே கிடையாது. எப்படியாவது நாங்க பண்படுத்தி, எங்கள பண்படுத்துது, நன்மை ஏவி, தீமையை தடுக்கிறது. இந்த மாதிரி நாங்க ஆக்கிக்கொள்வோம். அந்நிய ஆண்களை பார்ப்பதை விட்டு நான் பார்வையை தாழ்த்திக் கொள்வேன். என்னுடைய கருப்பை நான் பேணி பாதுகாப்பேன். என் பார்வையை பேணி பாதுகாப்பேன். என்ற நிலைகளை எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் இதுவரைக்கும் தான் நாம இன்னைக்கு பார்த்திருக்கக்கூடிய செய்திகள். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இல்ல சந்தேகம் இருந்தா இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் இடையிடையே வந்து நம்ம இந்த மாதிரியான அஹ், ஆசிரியர்களுக்கான மற்றும் பெற்றோர்களுக்கான இதே போல பயான்கள் வகுப்புகள்லாம் இன்ஷா அல்லாஹ் வைப்போம். அதுல நிறைய விஷயங்கள் வந்து பெற்றோர்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் சொல்லுவோம். அதையெல்லாம் குறிப்பிடுங்க. நீங்களும் என்ன செய்யணும் சொன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் நடத்தணும். பிள்ளைகள்கிட்ட காணப்படக்கூடிய குறைகள்லாம் எடுத்து எழுதி அதை எப்படி நிவர்த்தி பண்றது, பெற்றோர்களை எப்படி பண்படுத்துறது, அது ரொம்ப அவசியமானது. பிள்ளைகளை பண்படுத்த 3 நபர்களுடைய பங்களிப்பு அவசியம். 1 பெற்றோர்கள், 2வது பிள்ளைகள், 3வது ஆசிரியர்கள். அப்ப இதையெல்லாம் நம்ம எப்படி கரெக்டா கொண்டு வர்றது, அதையெல்லாம் நீங்க குறிப்பெடுத்து அதையெல்லாம் செயல்படுத்தணும். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும், அஹ்ஸனல்லாஹு இலைக்கும், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கதீரா. இன்ஷா அல்லாஹ் அடுத்து உள்ள செய்திகளை சொல்லுங்க அத்தா. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும்.